தானே. ராபின் ஆரம்பிச்சு எல்லா ஐடியும் அப்புறம் போட்டு ரேவந்தும் போட்டு எல்லாம் போட்டானுங்க. ஆனா இவனுங்க என்ன ஆச்சுன்னா திடீர்னு அதான் ஃபுல்லா கொஞ்சம் கஷ்டம் அவரே வந்திருக்கிறாரு கேப்போம் கூப்பிடுங்க. வந்திருக்கானா எல்லாம் தேவை புண்டதான். ஷாம என்ன பண்றது? எதுக்குடா அந்த ஆக்டர் விஜய் யூனிவர்ஸ் வேணான்னு சொல்றீங்க? என்ன எதனா பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லடா, அந்த ஐடியில எதுவும் பிரச்சனை இல்ல. அவன் நார்மலா கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு போல. ராபின் என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி குருணா வந்துட்டு சொன்னாரு வேணாண்டா வேற நமக்கு மேல வேற எதுவும் இல்ல, நம்ம அட்மின்ஸ் அவரு சொல்றதான் கேட்போம் பொதுவா. அவ்வளவுதான். ஓகேண்ணா. இல்ல அப்ப நேத்து நைட்டு போடும் போதே அப்ப சொல்லி இருக்கலாம்ல. இப்ப அது வந்துட்டு கொஞ்சம் பேருக்கெல்லாம் ஈகோ கிளாஷ் எல்லாம் இருக்கு. ஓகே நம்ம ஒருத்தர் எடுத்து பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. ஒத்து பசல பாடுகுது, அத நானும் ஒத்துப்பேன். ஆமா கொஞ்சம் ஈகோ அது இதெல்லாம் இருக்குதான். நம்ம எங்க யூனிட்டி இப்ப நான் போடாம இருந்து அப்படியே யூனிட்டி வந்துடும் நினைக்கிறீங்களா? சரி ஒரே கேள்வி இல்ல போட்டிருந்தா வந்துட்டு இப்ப பாதி பேர் போடவானு சொல்லிட்டு அப்ப நீ இப்ப மிச்ச பாதி பேர் போடுவான். பாதி பேர் போட்டு நாம கிட்ட தோத்துருவோம், கண்டிப்பா தோத்துருவோம். வாய்ப்பே இல்ல, தோக்கலாம் மட்டும் பசங்க வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க. என்னன்னா இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா, வந்துட்டு நம்ம ஒண்ணு செய்யறோம்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளும் செஞ்சு விட்டுருவான்ற மாதிரி இவனுங்க வந்துட்டு நம்மளே போட்டு அடிப்பானுங்க. பாதி பேரு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம ஒண்ணு தலைவனுக்காக பண்றோம், நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னா அப்படி போயிடும். இப்ப எப்படி இருக்கோம்னா, அவனுங்க வந்துட்டு ஒரு நாள் விட்டு கேப் தானே போடுறானுங்க. அவனுக்கு ஒரு நாள் ஃபுல்லா போடட்டும், போட்டு எவ்வளவு கவுண்ட் வருதுன்னு பாரு. இப்ப வந்துட்டு ஒரு 500K வருதுன்னு சும்மா சொல்றேன். ஒரு நிமிஷம் இருந்தா பேசாதீங்க ஓகேவா? டேக் கவுண்ட் சரி, லாஸ்ட் பாசிட்டிவ் டேக் போட்டு ஹையஸ்ட் டேக் கவுண்ட் எவ்வளவு நம்ம சொல்லு, நீ சொல்லு. எங்க எப்போ அடிச்சீங்க? வருஷம் ஒரு 1 இயர் முன்னாடியா? இப்போ சொல்றியா? அதான் சொல்ல வரலடா. ஒரு நாள் வந்துட்டு அவனுக்கு எவ்வளவு 500K போடுறான்னு சும்மா சொல்றேன். ஆனா போட மாட்டான், அவ்வளவு போட்டான்னு நம்ம வந்துட்டு நம்ம 600 மேல வந்துட்டு அந்த செகண்ட் டே போடுறோம்ல கணக்குப்படி பார்த்தா, இப்ப போட்டா நம்ம இப்போதைக்கு அப்படி இருக்குது சிச்சுவேஷன். டேய் அலெக்ஸ் லூசு மாதிரி பேசாத. அதனால நார்மலா டேக்ல யாரு பார்த்து இது பண்ற சொல்லு. நடந்து முடிஞ்சத பேசலடா லவலி, நடந்து முடிஞ்சதெல்லாம் இல்ல. நான் இப்ப நடக்க போறது. அவன் சொல்றதை கேட்போம், வெயிட் பண்ணு. ஓகே நீ சொன்ன 50 போடுற டேக் போட்டீங்கன்னு சொல்லிட்டு, சரி பை சவுண்ட் ஆஃப் பண்ண. டேய் லாஸ்ட் 50 போட்ட டேகுக்கு கவுண்ட் எவ்வளோ? லாஸ்ட் பாசிட்டிவ் கவுண்ட் இதெல்லாம் உனக்கு எதுக்குடா? இல்ல கேக்குறேன், ட்வீட் போட்டல நீ எதுக்கு போற ட்வீட் அகைனா? டேய் லாஸ்ட் பாசிட்டிவ் என்ன? சரி 600 பிளஸ் வந்துடா. 600 பிளஸ் வந்துடா. 600 ஓகே. லாஸ்ட் டைம் போட்டது 600 பிளஸ். நீ ப்ரூஃப் காட்டு. 600 என்ன டேக்டா? டேய் அன்னைக்கு 6 ஹவர்ஸ் டேக் போட்டேன். அப்ப எவ்வளவு 600 பிளஸ் தான் வந்துச்சு. எந்த டேக்டா? டேய் ஓகேவா, உனக்கே நான் அத பத்தி நாலேஜ் இல்ல. நான் அப்புறம் எப்படி தெரியலையே. பாசிட்டிவ் டேக் கோட்க்கு போடுறா. பாசிட்டிவ் கோட்ங்கிறது டைட்டில் டேக், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டேய் ஓகேவா, கோட் யார் சொன்னா? கோட் யார் சொன்னா? டேய் இருடா, டேய் இல்ல ரெண்டு பேர் என்னதானா சொல்லுவாங்க. நான் இங்க என்ன சொல்ல வரேன், இவன் எதுக்குடா தேவையில்லாம ட்வீட் போடுறான்? டேய் டேய் இல்ல நீ என்ன கத்திரியா கலரு? இது குமார ஒரு நிமிஷம் எல்லாருமே அதை சிபி பண்ணி போட்டோம். விஎஃப்டி போட்ட பிறகுதான் எல்லாரும் அதை டெலீட் பண்ணோம், தெரிஞ்சுக்க. குமரனும்
டேய் ஒரு நிமிஷம் டேய், இருடா. விஎஃப்டி கரெக்டா 5 o'clock இல்ல, போட்டான். ஒருத்தன் எதுக்கு டேய், திரும்ப நான் 6 மணிக்கு பண்ண? புரியல அறிந்து சொல்றேன். கொண்ட என்ன கலரு. டேய் போகுது? அதுக்கு முன்னாடியே அதுக்கு சூத்த முன்னாடி தெரியாதுடா புரியுதா? விஎஃப்டி போடுவான்னு லூசுமே சரி பேசாதடா. சொல்ற மாதிரி கலரு, இருக்கு. விடு, நான் விடு, விடு. சொல்றேன். நாங்க வந்துட்டு ஸ்பேஸ்ல வந்து கேட்டுட்டு தான் பண்ணேன். ஓகேவா? நம்ம போடலாமா வேணாமான்னு பசங்க கிட்ட கேட்டு இருடா தான் இருடா. பண்ணேன். எல்லா ராபினு ஆர்கனைசேஷன் ராபினு ஒரு நிமிஷம் ராபினு ஏ இரு இரு. ராபின் அந்த டேய் ஸ்பேஸ்ல நான் ஒரு வேணாம் நிமிஷம். தான்டா சொன்னேன். டேய் ஒரு கேசவன் இல்ல இருடா, இல்ல அதான் வேணான்ற சொல்லு குமார் சொல்லு. இப்ப கூட சொல்றேன். டேய் இப்ப கூட சொல்றேன். அது ஏன் இப்ப டேக் வேணான்றதுன்னா ஈகோ கிளாஷ் தான். ஓகே, இப்போ சொல்றேன். ஆமைங்களை டேய் அடிக்கணும் அதை ஒரு அடிக்கணும் கிடையாது. வெறும் ஈகோ கிளாஷ். டேய் இரு ஓகேவா? இரு ஒருத்தன் வந்துட்டு ராபினு. அடிக்கிட்டு போறானேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். டேய் ராபினு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இரு சொல்லு ராபினு. சொல்லு. நீ டேக் போடுறது அதெல்லாம் சரி ஓகே. அது விஎஃப்டி வந்து ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டான்னா அவன் தான் நம்மளோட அஃபிஷியல் ட்ரெண்ட் ஹேண்டில். அவன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பண்ணது வந்து எதுக்கு நம்ம பண்ணோம் முதல்ல ஏற்கனவே இது சொன்னனால நீ பண்ணணும் பண்ணான்டா. தானே. அது ஏற்கனவே சொன்னதுனால விட்டு அதான் அவனே விட்டான்ல. இல்ல நான் சொல்றேன். இருங்கடா நான் சொல்றேன் நான் எனக்கு அவ்வளவுதான். நாளைக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? நான் இப்ப போட்டா என்னால ஒரு கவுண்ட் கொட்ட வர முடியாதுன்னு நினைக்கிறியா? அதான் இல்ல ஓகேவா? டேய் இரு Guaranteed ஆ இல்ல முடியாதுடா. இரு பாதி பேர் போட்ட இல்ல பாதி பேர் முடியாதுடா. போட்டா கரெக்டா. ஆனா வந்துட்டு அதான் இரு நிறுத்தினது நல்ல டேய், விஷயம். அது இல்ல ராபின் நிறுத்தினது நல்ல விஷயம் இருக்கட்டும். போட்டுக்கலாம் bro. நம்ம போட்டுக்கலாம் சொல்லிட்டு பசங்க இருக்கானுங்க வெறியா. அதனாலதான் அது சொல்றேன். கரெக்ட். நான் சும்மா இரு சொல்லல. இல்ல எல்லாம் இரு நம்ம இரு நம்மக்குள்ள அச்சன் மாறுதுல 5 பைசா ஒரு மக்கு கூதியும் பிரோஜனம் இல்லை. அதான் ஒண்ணு சொல்றேன். டேய் ஒரு நிமிஷம் ஒரு ஏ நிமிஷம் ராபின் நீ ராபினு. போடுற மாதிரி டேய் இருந்துச்சுன்னா போடு. ஒரு இரு வேணாம்னா சொல்ல. இரு அது ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ டேய் போடுறா. ஆனா இல்ல ஒன்றும் பிரச்சனை கேசவா கிடையாது. நீ மட்டும் நிறுத்திட்டு தனிப்பட்ட இல்ல முறையில கேசவா பண்ணாத. நிறுத்தினான்ல ஏன்டா விடுடா. இல்லடா இதுக்கு மேலே தொடர கூடாதுடா. இதுக்கு மேலே தொடர கூடாது. ஒரே கேள்வி நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஒவ்வொன்னா சொல்லு. இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்றீங்கல்ல. அடிக்கிற மாதிரியே பேசுறீங்க, நார்மலா பேசுங்கடா. லாஸ்ட் 24 hours ஆகுது. நம்ம சைடு லாஸ்ட் 24 hours ஆகுது. இந்த இல்லடா இல்ல ரை பாஸ்ட் டாக் ஓட்டுன ஆமை எதிரா டேய் ஒரு நிமிஷம் வெயிட் தளபதிக்கு அவங்க நெகட்டிவ் ஒன்னு போட்டாங்கடா. நம்ம பாசிட்டிவ் ஆமைக்கு எதிரா போட்டோம். பாஸ்ட் டாக் ஒன்னு அதுதான் போட்டான். ஆமா 1.2 மில்லியன் போச்சு அது. ஒபிஷியல் விஎஃப்டி டாக் அது. ஆமா கேள்விக்கு பதில். ஆமா 1.1 மில்லியன் பதில் சொல்லு. சவுண்ட் எவ்வளவுன்னு சொல்லு. 1.1 மில்லியன் 1.1 மில்லியன் போட்டு அந்த பாஸ்ட் டாக் விட்டுருச்சு. அதெல்லாம் திருப்பி கொண்டு வரலாம்னு பார்த்தா ஒவ்வொருத்தனுங்களுக்கு ஒவ்வொரு ஓகே. நான் என் சீனியர்ஸோட கொஞ்சம் கம்மி தான். நான் வந்துட்டு எனக்கு செட்டுக்கு மேலதான் எங்க கோ அட்மின்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே, அவங்க நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. இருந்தாலும் வந்து இதெல்லாம் மாத்தணும். நம்ம பழைய மாதிரி ஆகணும்ன்றேன். சரி விடு. அதான் இந்த 2 நாள் கழிச்சு அதான் நாளைக்கு இதுவா அந்த வந்துட்டு ஃபுல்லா பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம். எனக்கு கேட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ராபின் இதுக்கு மேல எதுவும் பண்ணாரா? ஒண்ணு கேட்டுட்டு பண்ணு. எனக்கு எதுல ஒன்று ஆக்டிவேட் பிடிக்கல தெரியுமா? ஒரு தடவை போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆனிச்சு. நீ என்னக்கா ஆமா அந்த ஃபேமிலி அபியூஸ் பண்ணுவான் பத்தியில ரகுமான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பேசிட்டு இருக்கிற. அப்பவே எனக்கு பிடிக்காம போயிருச்சு தெரியுமா? பழைய மேட்ரு அதிகமா போகும்டா. கன்னித்தீவு மாதிரி நீங்க பாட்டு போயினே இருப்பீங்க பழைய மேட்ரு. இல்ல அதெல்லாம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ரகுமானு இதுல கொடுவேல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகே, அவன் எனக்கு பிரச்சனை வருமா அவன் நின்னா. இல்லடா ராபின் இப்ப நீ ஃப்ரெண்ட்னு சொல்றீடா. அன்னைக்கு இல்லடா இன்னைக்கு ஃப்ரெண்ட்னு சொல்றீல. அன்னைக்கு உன்னை உன் மார்க் பிக் தானே பண்ணானுங்க. உன் பிக்க வச்சு தானே மார்க் பண்ணி போட்டான். பசங்களே அப்படித்தானே அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஜாலியா பண்ணிப்பாங்கடா அவங்க. என்னடா லாஜிக் ஆடா இது ராபின் நீ சொல்றது? அவன் ஃபேமிலி அபியூஸ்லாம் பண்ணிருக்கான்டா அவன். அதுக்குள்ள போய் உட்கார்ந்திருப்பியா மாமா மச்சன் உட்கார்ந்து? ப்ரோ அது முடிஞ்சிச்சு விடுங்க. அன்னைக்கே வேணாம்னு சொல்லியாச்சு. போத்த பர்சனல் ஃபைட் பண்ண வந்தீங்களா இல்ல டாக் பேச வந்தீங்களாடா? ஒரே செகண்ட். அவனோட கோபம் நியாயமானது. அது ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் வந்துட்டு அந்த அப்படியே பேசுவோம். புரியுதா? சரி அவள்தான். இப்ப 2 டேக் எல்லாம் போட முடியாது. 1 by 1 இல்ல அந்த பாடுங்க ஒரு நாள் போட்டு நிறுத்திடுவானா? நம்மளும் ஒரு நாள் அதுக்கு அடுத்துதான் போடுவோம். அவனுக்கு அப்புறம் அந்த பாடுங்க ஒரு 500K போட்டா நீ 600K போட்டாலே அவன் செத்து போயிடுவான்றான். அவள்தான் இப்ப மேட்ரு.
அதான் அந்த பாடி அவ்வளவுதான் எவ்வளவு போகுது இல்ல அந்த எப்ப பாடி இல்ல போட்டேன்னு அந்த பாடி எவ்வளவு போகுது நோட்டை விட்டு போயிரு டாக் வாக்கர்ல தெரிஞ்சிடும். இது எப்படியா ஆமைய நான் பேக் சாவ போறது கிடையாதுங்க. அதான் எதுக்குதான் இல்லடா இல்ல அதான் ஆல்ரெடி பேக் இல்லடா டு பேக் ஆல்ரெடி போனது பாதி ஆம கரை ஒதுங்கிச்சு, மீதி ஆம கடல்ல இருக்குது. இன்னும் ஒதுங்க- டேய் அதெல்லாம் கூட அந்த ட்வீட்டை டெலீட் பண்ண சொல்லு, நாளைக்கு தான் டேக் அவன் தான் பண்றான், அந்த ட்வீட்டே ட்வீட்டை டெலீட் போட்டான், பண்ண டாக சொல்லு. நிறுத்திட்டேன். என்ன உனக்கு டெலிட் பண்ணும்? சரி அதான் ஸ்பேஸ்லயே வந்து சொன்னதுனாலதான் நான் வந்து ஸ்பேஸ்ல சொல்றேன், புரியுதா? நான் இல்லைன்னா ஓகே. இல்ல வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் கோவம் தான் வந்து சொல்லுங்க, நாம இங்கேயே பேசிக்கலாம், ஓகேவா? இதுக்கு கோவமெல்லாம் இல்ல ராபின். தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு பண்ணாதடா இனிமேல. ராபின் கோவலாம் கிடையாதுடா, இப்ப பகை அப்படிலாம் கிடையாது. நீ அன்னைக்கு தளபதி மேல செருப்பு வந்ததுக்கு அந்த ஒரு வீடியோ போட்டு இல்ல, அதுல யார் அவ்வளவு கமெண்ட் பண்ணி வச்சிருந்தா சொல்லு பாப்போம். யாரு டேய் comment ஒருத்த கம்மனு ஆமா, இருங்கடா. என்னடா டேய் பண்ணி டேய் டேய் வச்சிருந்தானுங்க? ஒரே இருடா சிரிப்பா இரு தான்டா போட்டு வச்சிருக்கான், இரு ஸ்மைலு ஒரே டேய் கிண்டல் பண்ற மாதிரி போட்டு கேள்றா அது பாரு. வச்சிருக்காங்கடா. இல்ல இரு விட்டுருங்க டேக bro, தவிர எதுவுமே விடுங்க bro. பேசாத. இந்த ஆம்பத்தேவுடைய பசங்க அவனுக்கு நம்ம பெரிய புடிச்சி போட்ட மாதிரி பேசா. பழசு பேசிட்டு இருந்தா போயிட்டே இருக்கும். இல்லடா சொல்ல விடுறா கொஞ்சம். இதுல இந்த மாதிரி பண்ணாதன்னு தான் சொல்றேன் அவனை, இந்த மாதிரி சரிதா? எனக்கு பண்ணதை ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றா. நான் ஒரு என்ன ட்வீட் போட்டேன் நானு சொல்லு. டேய் அந்த செருப்பு விழுந்ததுக்குன்னு தளபதி மேல விழுந்துச்சுல்ல, ஆமா அது வீடியோ போட்டிருந்தப்ப எவ்வளவு பேர் டெலீட் பண்றான்னு சொன்னானுங்க நம்ம பசங்க. ஆமா, இங்க 2 வந்துட்டு என்ன minutes போட்டிருந்தான், ஸ்மைலி போட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அந்த வீடியோவை. சொல்ற யூடியூப்ல பார்த்து போட்டது, ஓகேவா? இதெல்லாம் மக்கள் பார்த்தா என்ன நினைப்பானுங்க பாரு. டேய் அந்த ஒருத்தர் டைம்ல ஏன்டா போடுற? அந்த டைம்ல ஏன் போடுறாம? யாராச்சும் போட்டாங்களா? நம்ம பசங்க யாராச்சும் போட்டாங்களா அந்த டைம்ல? இம்ப்ரெஷன் வேணும்டா. கேளு, இதெல்லாம் தப்புடா ராபின். ஃபுல்லா மத்த கேளு. நீ விஷயத்தை பண்றா, இந்த விஷயம்லாம் தப்புடா. சரிடா ஓகே, நீ கேளு. நீ என்னோட பதில் நீ கேட்கல. மலையாள மனோரமா இருந்து என்ன நியூஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நான் வேணா காட்டுறேன். அதெல்லாம் போட்டதுனால நான் போட்டேன், புரியுதா? பாரு நீ எவ்வளவு எதுக்குடா hurt போடுற? மனுஷன் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு funeral அட்டென்ட் பண்ண போய் அந்த இதுக்கு போட்டேன். ராபின் அந்த டைம்ல யாருமே அந்த வீடியோ போடலடா, நீ ஒரு ஆளு மட்டும் தான்டா போட்ட. பிஎம்ல இருந்து ஒபிஷியலா பஸ் அனுப்பிச்சோட வந்துச்சு. நீ அவனை பஸ் அனுப்பி ஒபிஷியலாவே அப்படி தலைவனே நீ அடிக்கிறியா? அது எல்லாரும் போட்டதுனாலதான் போட்டேன். நான் பைத்தியாருனா எனக்கு தெரியாது. இவனை எதுக்கே இவன் எந்த கொஸ்டின் பண்ணாலும் ஆன்சர் கையில வச்சு சுத்திட்டு இருக்கான்டா. ஒரு நிமிஷம் இருறா கலரு. இங்க பாரு, அதை பத்தி பேசி இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருறா ராபின், உனக்கு என்ன கேட்டு நான் பதில் சொல்றேன். நீ எதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம்? விட்டு கேக்குறா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இருறா கேக்குது. ஒரே பார் ஒரு நிமிஷம் இல்ல ராபின் கேக்குதா? நீ இத பத்தி இப்ப நீ இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா யாரும். அவ்வளவுதான், நாளைக்கு வந்து டேக் இல்லன்னு வந்து இது பண்ணி அதான் நாளைக்கு போடுறோம்ல. இல்லடா சேர்த்து வச்சு அடிக்க வேண்டியதான். ஆமையா அதுல ஒண்ணும் கவலை இல்லை. அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் இல்ல, அதான் எப்படி பார்த்தாலும் ஆமா பிசினஸ் சக்சஸ் தான். அது உள்ள ஒரு கொஞ்சம் விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவுதான், புரியுதா? அதெல்லாம் வெளியே வந்தா நம்ம ஆரம்பிக்காது. விடு, வேற எதுவும் கிடையாது. குருவனா நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், நான் இங்க யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணல, ஓகேவா? குருவனா ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மேல நான் வேற எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அண்ணா வந்து கால் பண்ணி ஓகே அவ்வளவுதான். சரி என்ன ஆமா பாடுங்க, ஏதாவது பாட்டை வச்சுக்கிறான்ல தெரியுமா உனக்கு? அதான் விடு, 11 தேதி போட்டு பழகுறோம். ஏதாவது பாட்டில் இல்ல இல்ல இவனுக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க பாட்ல செல்லுபடியாகாது நம்ம ஃபேன் பேஸ்க்கு, செத்துருவானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ராபின் உன் ஃப்ரெண்ட் கொடுவா. அலெக்சா கொடுவா இல்ல இந்த குட்டி கொஞ்சம் ரிமூவ் பண்ணு. பாட்டு கிட்டலாம் வச்சிருப்பானே அத கேக்குறேன். எப்படி வாங்கி வச்சிருப்பானே? கொடுவா பாட்டு வச்சு நாங்க தயாரா இருப்பானே, அதான் ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க. எவ்வளவு வாங்கினா? என்னெல்லாம் பண்றானுங்க, எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்றானுங்க, அதெல்லாம் அவனுக்கு சொல்லி இருக்கான் தான். அவன் வந்துட்டு அதுல எல்லாம் இப்போ நமக்கு அது தேவையில்லாதனால நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. அது வந்துட்டு மேனுவல தான் பண்றானுங்க பசங்க, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுறாங்கடா. உண்மையை சொல்லணும்னா அவனுங்க பாட்ஸ்ன்னு நம்ம கலாய்க்கிறது, ஆனா தூங்காம எல்லாம் இருந்து பண்றானுங்க, புரியுதா? எடுத்து பண்றாங்க, அதுல எல்லாம் அவனுங்களை அப்ரிஷியேட் பண்ணணும்.
அவனுங்க நாம இவ்வளவு தேவையாதடா பண்றானுங்க இல்ல அதை இல்ல வேற சொல்லிட்டு இல்லடா பாட்ஸ் இல்ல எடுத்து இல்ல அது போடுறத என்னன்னா அப்ரிஷியேட் இல்ல பண்ணுமா இல்ல இல்ல இரு டேக் போடுறது? விஜய் ஏதாவது பாசிட்டிவ் டேக்கா இருந்தா ஆமைங்க போட்டு தூங்கிடும். விஜய்க்கு நெகட்டிவ் எடுத்துக்க ஊம்பு ஊம்புவாங்க சார். அதாவது வெளியே அவன் கண்ணு வெளியே வந்தா கொட்டையில வந்தா கூட அவன் தெரியுது அவனுக்கு. அந்த அளவு டெடிகேஷன் விஜய்னு வந்துட்டா டெடிகேஷன் ஆமா பாடுங்களுக்கு அப்படி ஆயிடும். கரெக்ட், அது உண்மை. அதான் இது பெரிய போடுறானுங்க, அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம. அதுதான் நம்ம யோசிச்சு பாரு, இவனுக்கு 60K எல்லாம் நைட்டு போடுறானுங்க, 4 AM எல்லாம் போடுறானுங்க இயர்லி. இல்ல இல்ல விஎஃப்டி போறது இப்ப 24 hours டேக் தானே. நம்ம போற காமிப்போம் எல்லாரும் ஒன்னா, அதான் எல்லாரும் ஒன்னா இருந்து போடுவோம். எவங்க நம்ம போற ஒழுங்கா பண்ணாதவனைங்க ஒரு இது பெருசா செலிப்ரேட் பண்ண போறீங்கன்னு தலைவா டேகே விட்டா நீங்க 24 hours. என்ன தலைவா டேக் என்ன பண்ணாங்க? தலைவா டேக் விட்டுச்சோ அதோட மரியாதை போச்சுடா. தலைவா டேக்ன்றது அது ஒரு படமே கிடையாது நமக்கு. அது நான் சொல்லி புரியுது தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எதுவுமே ஒழுங்கா பண்றது இல்லை இங்க. நான் ஓகே இங்க 10 முறை ஒழுங்கா பண்ணு, நான் எதுக்கு இந்த மாதிரி இறங்குறது தேவை? விடு பண்ண இந்த வாட்டி ஆனா முழு போதா. ஆனா இல்ல ஆமைங்க வந்துட்டு இல்ல ஆமைங்க என்ன டார்கெட் இருக்குதுன்னு பாப்போம். ஒரு நாளைக்கு இப்படி போடுறான்ல. இல்ல இப்ப நமக்காச்சு டார்கெட் தெரியும், அவங்களுக்கு எவ்வளவு வைக்கிறது என்ன வைக்கிறதுன்னு டார்கெட் தெரிஞ்ச பிறகு தான் போயிட்டு வானுங்க ஆமைங்க. இல்ல அவனுங்க எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஓகேவா? இவனுங்க என்ன சொன்னானுங்க, ஒபிஷியல் டேக் இதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணிட்டானுங்க இந்த மாதிரி சொன்னானுங்க. ஒபிஷியல் டேக் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்த நாள் தான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணானுங்க. பைத்தியாருங்க அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான், அவனுங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானுங்க. கிளாஷ் வர்றதுக்கு மாத்தி தான் ஒபிஷியல் டேக் இப்படி போஸ்ட்போன் பண்ணோம் அந்த மாதிரி. இல்ல ஒபிஷியல் டேக் முன்னாடி இல்ல தியேட்டர்லயும் காலுக்கடியில, அதுவும் சந்தான காலுக்கடியில பாக்ஸ் ஆபீஸ் வேர்ல்டு வீட்லயும் சொல்ல தேவையில்லை. இந்த தெவிடியா பசங்களுக்கு இனிமே டேக் போட்டுதான் வைக்கணும்னு பெரிய மேட்டர் இல்ல. ஆனா டேக்னு வந்துட்டா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ வந்துட்டு ஆமா தெவிடியா பசங்க சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட தோத்துட்டானுங்க. நம்ம ஃபேன்ஸ் கிட்டயும் தோத்தானத்துக்க எங்க கொண்டு போய் வைப்பானுங்கன்னு தெரியல. ஆல்ரெடி லெஸ்பியன் போயினுக்குது ஒரு காம்பினேஷன், அதான் ரஜினி விசஸ் அஜித்னு. அந்த பாடுங்க ரெண்டுத்தையும் ஒதுக்கி வச்சிருந்தேன். கோலிவுட்டே பாதி ஒதுக்கி வச்சுக்குது, மீதியும் ஒதுக்கி வச்சிடலாம். ஆல்ரெடி அவனுக்கு தோத்துறானுங்களேடா, இது என்ன புதுசா அவனுங்களுக்கு? அதான் எனக்கு கேட்டா இல்ல இது கடைசி டாக். ஏன் தெரியுமா? இப்ப இல்ல இப்ப ஜில்லா வீரம் எடுத்துப்போமே, நீ 3 years ஆஃப் ஜில்லா போட்டா அவனும் 3 years ஆஃப் வீரம் போடுவான். ஏன்னா ஒரே நாள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் இப்ப நடக்கிறதும். நம்ம என்ன ஆசையாடா அந்த ஆமத்தையுடைய பசங்களோட போயிட்டு டேக் வேற இருக்கணும்னு. 73 வயசு கேள்ட்டு பூண்டே ஒருத்த போர் அடிக்குதுன்னு அடிக்கிறோம். அதுவே ஏன்டா அடிக்கிறோன்ற ஒரு ஃபீல் தான். நம்மளுக்கு எல்லாம் ஆமா தேவையாடா. ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட், அதான் பாடு இருக்கான்ல போடுறதே ஒரு இன்ட்ரெஸ்டா. அது ஒரு லெகசி மாதிரி நம்ம அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ராபின் ஒன்றும் இல்லை, அந்த ஏவிஓ ஐடியில வந்து நாளைக்கு டேக்ன்னு இருக்கு பாரு, அந்த போஸ்ட்டை மட்டும் வந்து டெலீட் பண்ண சொல்றா. இல்ல அட்மின் நீயா இருந்தா டெலீட் பண்றே. பண்ணிடுறேன்டா. ஆனா இல்ல இவனையும் கேன்சல் பண்றான்ல. ஒன்னு சொல்லணும், நீங்க எல்லாம் சொல்றீங்க வந்துட்டு நான் அதோட பேஜ் அட்மின் இதோட பேஜ் அட்மின் இப்படி இப்படின்னு எல்லாம் நான் வந்து பிட் ஐடி பண்றேன் மாதிரி. நான் இன்னும் எனக்கு இந்த ஐடி பார்க்கவே டைம் இல்லடா. இந்த பீஸ் ப்ரோ ஷாலினி பேர்ல ஒரு ஐடி ஓபன் பண்ணி எனக்கு விடுறா, எனக்கு வேணும். இல்லடா இந்த இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவனிங்களாக இதுல நான் சொல்லிட்டேன், இதுல ஆர்டி பண்ணாதுல ஆர்டி பண்ணாதேன்னு. இவனிங்களே பண்ணுவானுங்க. எனக்கு பேரு எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, புரியுது? எப்படி பண்ண முடியும்? நம்ம ஆர்மியில இருக்க நம்ம எக்ஸ்போஸ் பண்ண எப்படி இருக்கும்? ஒரு கிறுக்கு கூதி பண்ணிட்டு அது வேற விஷயம். நம்ம சைட்ல இல்லடா, நம்ம சைட்ல ஓப்பனா சொல்றேன், பிரச்சனை இது எல்லாமே இருக்குது. நான் ஒன்னேன்னு சொல்றேன், அச்சின் சாவு ஆமான்னு ஏதாவது சண்டை வந்துட்டா அப்பனாச்சும் யூனிட்டியா இருங்கடா. அப்ப சண்டை போட்டு அசிங்கமா இருக்கும். அதான் எனக்கு புரியல. அப்பனாவது யூனிட்டி ஆகுங்கடா. அதான் இந்த அஜித் அடியாவது ஒண்ணு சேருங்கன்ற. சொல்ற மாதிரிலாம் இல்ல அலெக்ஸ். நம்ம டேக்னா நல்லாதான்டா போடுறானுங்க. எங்கடா டேக் போட்டானீங்க? நான் உனக்கு கேக்குறேன். சரி
அந்த வெறி ஏன் நம்ம எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? ஓகே, அஜித்ன்னு சொல்லலாம், நீங்க அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் நம்ம தலைவனுக்கு ஒரு கோட் டைட்டில் இருக்கு, எவ்வளோ உண்மையிலே எவ்வளோ இல்ல இல்ல அடிச்சீங்க? இல்ல கோட் டைட்டிலுக்கு நம்ம கம்மியா போட்டோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா படத்துடைய ஹைப்பை தாண்டி வந்துட்டு நார்மலா யாரும் இந்த டைட்டில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி நார்மலா வந்து டைட்டில் கூட வந்துட்டு கோட்டுன்னு போடுறதா இல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போடுறதான்னு மூணு மூணு டேக் மாதிரி ஓட்டியிருந்தாங்க. ட்ரிபிள் டேக் போச்சு. அதான் சரி கூட பரவாயில்ல, ஒரு தான் என்ன கேட்டேன், டீசெண்டா போச்சு. இல்லடா இல்ல விடாமுயற்சி விரிஞ்ச முயற்சின்னு ஒரு தேவையா பசங்க தெரிஞ்சுருக்குதுங்க. அதுக்கு எவ்வளவு பரவாயில்ல இது, அதான் சொல்றேன். உண்மையா சொல்றேன். இல்ல உண்மைக்கு என்னன்னா, இப்ப நெகட்டிவிட்டிக்கு தான் ரீச்சும் எல்லாமே அதிகம் இப்போ. ஓகேவா, பாசிட்டிவ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நெகட்டிவா யாரு ட்ரோல் பண்றாங்களோ அவனுக்கு கொஞ்சம் ரீச் அதிகமா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதா, என்ன பண்றது, ஆயிடுச்சு. ட்ரோல்ஸ் வேற, அந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுன்றது அது வேற ஒரு கலை. புரியுதா? அது வன்மம், அது வேற கேட்டகரி, வேற டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இல்லடா இல்லைங்க, இவன் நம்ம ஆர்மியிலே என்ன பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கேன். நான் வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். நான் ஒருத்தனை கமெண்ட் கேட்டா இல்ல இப்போ ஒருத்தனை புரியலன்னு இல்ல நீ நேரா போய் ஸ்பேஸ்லயே எங்க வேணா போய் திட்டலாம். பின்னாடி பேசி 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 அது இன்னொருத்தவன் காதுகிட்ட போய் அவன் ட்ரிகர் ஆயிட்டு இது பண்றதா இங்க அதிகமா இருக்குது. அது மட்டும் பண்ணாத. என்ன கேட்டா அது அச்சின் சாவன்றேன். யாரும் இங்க அச்சின் சாவானான்னு இல்ல. இப்ப குமாரனை இப்ப பிடிக்கல இல்ல அது இப்ப எனக்கு அவனு பிடிக்கலன்னா நாங்க இங்கேயே திட்டிப்போம். பின்னாடி போய் பேச மாட்டோம். பின்னாடி போய் பேச மாட்டோம், இங்கேயே திட்டிப்போம். பின்னாடி போய் கண்டென்ட் என்ன தேவைன்னா கண்டென்ட். ஓகேவா, ஒருத்தன் அடிச்சா நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட். ஓகேவா, இப்போ ஒருத்தன் அந்த மாதிரி சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க புண்டைங்க, விடு. அதுக்காண்டி நம்ம ஆர்மியே போட்டு அடிக்கிறானுங்க ஒவ்வொருத்தனுங்க. அவனெல்லாம் நம்ம ஆர்மின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. தளபதி டிபி இல்ல, தளபதி டிபி வச்சுன்னு தளபதிக்கு நெகட்டிவ் போறதெல்லாம் தெவிடிய தனோன்னு ஓப்பனா சொல்லலாம். தெவிடிய தனோன்னு விடு. அதான்டா. இல்லடா இப்ப இல்ல இனிமே மத்த ஆக்டர் அடிக்கிறது சப்போர்ட் பண்றது அது வேற. ஓன்னு அதான் சொந்த ஹீரோவை வந்துட்டு இறக்குனேன்னு அதை விட பச்சை இது எதுவுமே கிடையாது. இல்ல நம்ம ஆர்மி தான் கேட்டா மிக்சட் ஆகுதுடா. எப்பா எல்லாம் நம்ம பசங்க சொல்றாங்க, யாரொருத்தம் போட்டிருந்தா ட்வீட், ஒரு பொண்ணை பெட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம், சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். ஆனா விஜய் ஃபேனை சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டம். இதுக்காக ஆமா மாதிரி ரப்பரை வச்சு தெரிய முடியும். லவாடி கபாலுங்களா சரியான. ஏன்னா நம்ம ஆனா இல்லடா என்ன கேட்டா இல்ல நம்ம ஆளுங்க ஏன் தெரியுமா, இப்ப ஒரு துப்பாக்கி வந்துட்டா ஒரு கத்தி மாதிரி ஒரு படம் எக்ஸ்பர்ட், கத்திய வந்துட்டு மெர்சல் தாண்டி வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ மாஸ்டருக்கு அப்புறம் லியோ அந்த மாதிரி வருதா, லியோக்கு அப்புறம் தான் எதிர்பார்ப்பான் லியோவோட நல்லா இருக்கணும் கோட்டுன்னு. ஆனா ஆமா ஃபேன் எடுத்துங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு மங்காத்தா அடங்குவாத்தான் அதை புடிச்சு ஊம்புவோம். கடைசி வரைக்கும் மங்காத்தா மாதிரி இன்னொரு படம் வரவே வராது அந்த பாட்டுக்கு. ஒரே ஒரு நிமிஷம், இதுல மங்காத்தா வேற ஜெய் போட்ட பிச்சை தான் மங்காத்தா, நீங்க வேற அதையாவது எடுத்தானே ப்ரோ, கம்னர் ப்ரோ. சரி சொல்லு ராபின். தலைவனே சொல்லிட்டாரு சக்சஸ் மீட்ல பிடிக்கலன்னா அவரே அவர் ஏதோ டைலாக் மறந்துச்சு எக்ஸாக்டா, வில்லியோ சக்சஸ் மீட் அவரே சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவுங்க நம்ம பசங்க அந்த மாதிரி, அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பீஸ்ட் இம்பாக்ட் தான், வேற இல்ல பீஸ்ட் நைட் ஹீரோல அவரும் பாத்துருப்பாரு. அதான் அங்க கொண்டாடி இருந்தோம் தெரிஞ்சுன்னு பீஸ்ட் எல்லாம் தூக்கி கொளுத்தி இருக்கணும், கொண்டாடி இருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம். கேட்டா இல்ல இப்ப கோலிவுட்லயே வந்துட்டு கோலிவுட்டும் அப்படிதான். ஆனா விஜய்க்கு மட்டும் செப்பரேட் ஒண்ணு இல்ல, ஒரு 2 படி மேல தாண்டாலே எதுக்கு தாண்டான்னு கேட்பாங்க விஜய். ஆனா தெலுங்கு சினிமா அப்படி கிடையாது. ஏன் கன்னடா சினிமாலாம் சொல்லவே தேவையில்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் தமிழ்ல ஏத்துப்போமே, லவடி கபாலுங்க அஜித் எல்லாம் எவ்வளவு பண்ணுவோம், கோமாளித்தனம் தெரியும். அவனை கூட ஏத்துக்கிறானுங்க பாதி. நம்ம தான் தளபதினா லாஜிக்கா பண்றது ஒண்ணு பண்ணிட்டோம்ல. நம்ம வந்துட்டு கிரேட்டஸ்ட் இது மாதிரி ஏதாவது என்ன சொல்றது, மெர்சலுக்கு அடுத்து மாஸ்டர் அந்த மாதிரி பெருசா பண்ணும்போது வந்துட்டு தான் இது அஜித் மாதிரி ஒரு படம் கேட்டா எங்க போவானுங்கன்னு தெரியல.
இப்ப நம்பலாம், சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாரு தலைவன். ஓகேவா? நெல்சனும் சும்மா எல்லாம் கிடையாது, அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. அவன் ஃப்ரேம்ல பயங்கரமா இருக்கும். ஜெயிலராலும் சரி, அந்த டாக்டர்ல ஃப்ரேம்ஸ் இல்லடா எல்லாம் இத நல்லா கேட்டா இருக்கும். இல்ல இப்ப நீ ஜெயிலர் வந்துட்டு இல்ல இல்ல என்ன ப்ரோ பண்றது? படம் நல்லா இல்ல ஜெயிலர் எப்படின்னா 73 வயசு கிழவன் நடந்து வர்றது பீஜம் போட்டா ஏத்துனானுங்க. நம்ம ஆளுக்கு அப்படி இருக்காது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவும் ஃபைட் சீன் டான்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பானுங்க. பரவாயில்ல. இல்ல விபி நிஜமா அவன் வந்துட்டு பண்ணுவான், பிபி சம்பவம் நல்லா பயங்கரம். பண்ணுவான் கேட்டா காட்டன் வச்சிருக்கோம், கரெக்டா ஏதாச்சும் இருக்கும். இல்ல யோசிச்சு பாரு, எவ்வளவு யோசிச்சிருந்த அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற டைட்டிலே வச்சிருப்பானுங்க. எவ்வளவு, அதாவது அர்ச்சனை கால்பாத்தி எவ்வளவு இந்த ஃபேன் பாய்ஸ் அவ காட்டிட்டா. இந்த ஹேமா ருக்மிணி வந்துட்டு தளபதி விஜய், இளைய தளபதியை மாத்தி தளபதி விஜய்னு மாத்தினதும் அது ஒரு ஃபேன் பாய்ஸும். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அர்ச்சனை கால்பாத்தி கொடுத்த டைட்டில் மாதிரி நான் பாக்குறேன். பாப்போம் என்ன அவுட்புட் எல்லாம் தெரியும். இல்ல 2 பேரு அப்பவும் புள்ளையாங்க கூட இருக்கலாம். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த ஸ்டண்ட் இல்ல இதெல்லாம். அத அந்த உருட்டலாம் இல்ல எல்லாரும் இது உருட்டுறது அப்புறம் அப்புறம் இருக்கட்டும். ஆனா கிளீன் ஷேவ் லுக் 3 வருஷம் கழிச்சு வருது. அதான் இல்ல 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 இல்ல. படத்துல நல்லா இருக்கும்டா. இந்த ஸ்பைடர் மேனுக்கு எல்லாம் பண்ண விஎஃப்எக்ஸ் கம்பெனி தானே பண்ணுது. இவனுங்க எல்லாம் ட்ரோல் பண்ண இன்னைக்கு வந்து வீடியோல பாத்தியா ஃபுல் க்ளீன் ஷேவ்ல இருக்காரு. இன்னைக்கு ஃபுல் ஆகுதுடா. ஃபுல் க்ளீன் ஷேவ். க்ளீன் ஷேவ்ல இருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து பாத்தியா அதே மாதிரி இது. அதே லுக். ஃபர்ஸ்ட் லுக்ல குட்டி தாடி இருந்துச்சுடா அந்த பையன் லுக்ல. இது ஃபுல்லா ஷேவ்ல இருக்கு. டிஏஜிங் நல்லா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி மேல நம்பி இருக்கு. இல்ல தளபதி இருக்கிற எங்க பார்த்தா டிஏஜியே தேவையில்லடான்னு கேட்டேன். இது என்னடா ஜூன் சில பேர் உருட்டின்னு இருக்கிறானுங்க. இல்லடா ஜூன் ஆரம்பத்துல இருந்து இந்த ஓவர்சீஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அதை உருட்டுனே வச்சுக்கலாம். ஏன்னா ஜூன்ன்றது மைண்ட்ல எல்லாரும் போட்டு வச்சுக்கிட்டான். பாப்போம். உனக்கு ஜூன் 13 தான் சொல்றாங்க. டென்டேட்டிவ் டேட் மாதிரி இருக்கும். ஒன்னோட பக்ரீத்துக்கு முன்னாடி அதான் பக்ரீத் முன்னாடி கூட தளபதி ஃபீல் ஆகுதாடா. இதுவும் கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி ஃபீல் ஆகுதா கோட்? புரியல. கொஞ்சம் இதுதான் ரொம்ப சீக்கிரம் வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. லியோ வேற. இல்ல சீக்கிரம் அவுட்புட் வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. கொஞ்சம் டைம் அது வந்து அவங்களே ஏன்னா குவாலிட்டியா வராது ப்ராடக்ட். இந்த கதையில இரு இந்த கதை வந்துட்டு வேலையாவது ஏன் தெரியுமா? துப்பாக்கி வந்துட்டு 6 மாசத்துல எடுத்தாங்க. தெரிய வந்துட்டு 4 மாசம் கூட இல்ல. மெர்சல் 3 மாசம் அப்ப இருக்கிற ஸ்கீம் லியோ எவ்வளவு நேரம்? மாஸ்டர் சாரி மாஸ்டர் 3 மாசம் தான் எடுத்தாங்க. லியோ இல்ல டைரக்டருக்கு எழுதாங்குது. இந்த டேஸ் கணக்கெல்லாம் இல்ல கேட்ட. லியோ எவ்வளவு? இல்ல அலெக்ஸ் மாஸ்டர்ல உனக்கு விஎஃப்எக்ஸ் சரி ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. வலிமை 3 வருஷம் எடுத்தான். விவேகம் 1.5 வருஷம் எடுத்தான். இப்போ நான் அதான் சொல்றேன். இல்ல துப்பாக்கியே கொஞ்ச நாள் தானே அலெக்ஸ் கேள்றா. இப்போ மாஸ்டர் தெரியல வந்து ரிலீஸ் டேட் வந்து நெருங்கும் போது தான் சொன்னானுங்க. ஒரு 1 மந்த் முன்னாடி இல்லைன்னா 2 வீக்ஸ் முன்னாடி அந்த மாதிரி தான் சொன்னானுங்க. இந்த ரிலீஸ் டேட் லியோக்கு சொன்னாங்க பாத்தியா? இல்ல ஏன்னா இல்ல தெரியல கொஞ்சம் அட்லி வேற இல்லடா. வெங்கட் பிரபுன்ட்டு ஒரு ரோல் கால்குலேட் பண்ணி நல்லா கொண்டு வந்துரும். மினிமம் கேரண்டி இல்ல வெங்கட் பிரபு வச்சுக்கினேன். ஆனா இந்த மாதிரி டவுட் கேள்வி கேட்கும் போதுதான் இந்த ஆமைங்க ஆதுக்கிற வச்சிருந்திருக்கு ஃபயர் வருவானுங்க பாரு. அந்த மாதிரி விடணும் அவங்கள தெரியாதா? அடுத்த படம் ஆமைங்களுக்கு ஆதுவிக்கிற வச்சிருந்தேன். சாவட்டும். பாவமா இருக்கு. கோபி சந்திரன் சொல்றாங்க. மார்க் ஆண்டனி எங்க போனாலும் அடி கன்ஃபார்ம். அது மட்டும் ஆனா இல்ல லாஸ்டா ஒரு மாசம் தலைவர் தான் சுடுகாட்டு காமிச்சிருந்தானுங்க. அது போனா எரிஞ்சு போச்சு. நேரத்தை ஆமைக்கு போட்டு அலெக்ஸ் ப்ரோ நான் ஒன்று பார்த்தேன். லோகேஷ்க்கு அப்புறம் மென்டலா மாரி செல்வராஜ் லலித் கூட படம் பண்ண போறாருன்னு. இல்ல அது வரைக்கும் தலைவர் உயிரோட இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. கேட்டா பாடி ஏதாவது என்னது பாடி ஷேமிங் டெத் அபியூஸ்ன்னு வானுங்க. அதான் உண்மை ஃபேக்ட் தானே. உண்மை சொன்னாக்கும் வரும் அவ்வளவுதான். இப்ப இல்ல 71 வயசுல வந்துட்டு விஜயகாந்த் இறந்துடுறாரு. அதாவது எதிர்பார்த்தோமா? 73 வயசு ஆகுது. 73 வயசு கிட்ட தலைவருக்கு. யார் அது பேசுனது? அன்பா? நீ எத்தனாவது படிக்கிற?
நிதிஷ் இல்ல நிதிஷ் ஹைலைட் என்னன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வாய்ஸ் கேட்டா இது கூட நான் என்னத்துக்கு ஜேசன் சொல்லுவானேடா நான் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்னு. இல்ல அவன் அமெரிக்கால ஒரு மாசம் பிரேக் கொடுத்தாங்க, அதனாலதான் காலேஜுக்கு போல. இன்னும் ஒரு 2 வாரம் ஆரம்பிக்கும். 2 மாசம் பிரேக். ஓகே ப்ரோ. ஏன்டா ஷாமு அசிங்கப்படுத்துறான் அவன. இல்லடா என்னத்தையும் சொல்லுவானே காலேஜுக்கு போகணும் அப்படின்ட்டு. இல்ல உண்மைதான். இல்ல இன்னும் ஒரு 2 வாரம் இருக்கு. இல்ல இருக்கட்டும். இல்ல பத்தி சரி இப்போதைக்கு சேலஞ்ச் எப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த ஆமை பாடுங்க போட்டோம், எவ்வளவு போடுறான்னு பாப்போம். 400 அந்த பாடு அந்த பாடுங்க போடுறத விட நீ டார்கெட்டை வச்சு அடி. அது எவ்வளவு சீக்கிரம் அடிக்கிறியோ அவனுக்கு அவ்வளவு சூ தெரியும். அவ்வளவுதான். செத்துருவானுங்கடா அவனுங்க. அதான். ஆனா இல்ல இதுல சோகம் என்ன தெரியுமா, சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட சூத்தடி வாங்கிட்டு உட்காந்துக்கிறவன நான் இன்னைக்கு தான்டா பாக்கேன். மரண சூத்தடிடானா அது ப்ரோ. எனக்கெல்லாம் இல்ல ஆனா உண்மையிலே ஆமாங்க. இல்லடா பரபரப்பா ஆரம்பிச்சானுங்க. நான் கூட பார்த்தேன், ஓ சூர்யா ஃபேன்ஸ் லீட் வச்சிருவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க தூக்கி போட்டு குண்டி அடிக்கிறானுங்க. என்னது இது? எங்க போனாலும் அடிவாங்க. கேக்கல ப்ரோ. ராபினே தலைவர் மாதிரி பண்ணின கூடாது, காண்டாயிடும். மைக் லைட்டா விட்டு நான் எனக்கு சஜஷன் அப்படிதான் காட்டுச்சு. வேணா போட்டோமா வெளியே போட்டோமா, அப்புறம் போட்டா அதுதான் போடல. வெளியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி இருக்கு. அலெக்ஸ் ப்ரோ சொல்லு. கோட் படம் ஜூன் 13 ரிலீஸ் ஆக போகுது, உண்மையா? ஜூன் 13 எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓவர்சீஸ்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதுதான் இது. ஆனா இப்போதைக்கு தமிழ்நாட்டுல யாருமே அந்த பத்தி பேசவும் இல்ல, இந்தியாலயும் அது பேசல. ஓவர்சீஸ் வந்துட்டு அவங்க சஜஷன் பண்ற டேட்டே தான், பக்ரீத் இதெல்லாம் வச்சு சரி அலெக்ஸ், உன் தாத்தா என்ன ஜூன் பிப்ரவரி 9 ஓடி போயிட்டான்? இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல என்கிட்ட லால் சலாம் லவ்வர்ஸ் கொண்டாடும் வெற்றி எல்லையிலே போயிது பாரு. லால் சலாம் லவ்வர்ஸ் கொண்டாடும் வெற்றி பிப்ரவரி மாசம் லவர் போவோம், லால் சலாம் காலியா இருக்கும், நேரம் கார்னர் சீட்டை புக் பண்ணி அவ்வளவுதான். தட் இஸ் லைஃப். ஆனா கிளவ உசார் பாத்தியா, பொங்கல் விட்டா என்ன லவ்வரை பிடிக்கிறேன் பேர் போட்டு மாமி. சென்டர் சீட்ல ஜாக் உட்கார்ந்து இருப்பான். எவன் பார்த்தா என்ன இருக்கட்டும். ப்ரோ லவ்வர்ஸ்னா ஒரு நல்ல ரொமான்ஸ் படம் பார்க்கணும். இந்த கேழ்வன் காட்சி தாத்தா பார்க்க கூடாது. நீ அங்கதான்டா. இல்ல நீ அங்கதான் வந்து இல்ல ஒரு நிமிஷம் இல்லடா பிப்ரவரி மாசம் ஒரு நிமிஷம் பிப்ரவரி மாசம் 2022 நினைக்கிறேன் வலிமை ரிலீஸ் ஆச்சு. லவ்வர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றானுங்க, கூட்டமே இல்ல, எல்லாம் போறானுங்க, சூப்பரா மாஸ்க் கட்டு வரானுங்க. அதே மாதிரி வலிமை மாதிரி இப்ப லால் சலாம் பிப்ரவரி மாசம். நீ வேணா பாரு, ஜாக் வந்து கரெக்டா யாராச்சும் இந்த கார்னர் சீட் புக் பண்ணி பக்கத்துல போய் புக் பண்ணிட்டு உட்காருவான். எங்க ஸ்கிரீன் அந்த பக்கங்க, இல்ல ஸ்கிரீன் அந்த பக்கங்க, ஆனா படம் இந்த சைடு தான் தெரியுதுன்னு போறான் அவன். இன்னொன்னு இல்ல நம்ம ஆமா டேக் போட்ட பிறகு நம்ம போறனால உளுந்து போடுவானுங்க பாருங்க இந்த வாட்டி. அதாவது சப்பிட்டு போன துணிவை எடுத்துன்னு வந்துட்டு விதவிதமா டிசைன் பண்ண சார். அதாவது விஜய் ஃபேன்ஸ் நேரம் எஸ்பிசி அபிஷியல் போர்டு டேக் பண்ண நினைத்துக்க 210 கோடி 300 கோடி 250 கோடி வரும்னு பார்த்தா போர்டுக்கு அப்புறம் போய் டேக் பண்ண நினைத்துக்க ராகிங் துணிவு, ரேஞ்சிங் துணிவு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ரியல் வின்னர்னு போட மாட்டானுங்க, ஏன்னா கலாய்க்கிறானுங்கல்ல. ரியல் வின்னர் துணிவு போடுவானுங்க. வேற என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ண கூட போட்டா விஎஃப்டி அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதை கூட போடுவோம். அந்த பாடுக்கு அப்புறம்
இல்லடா நான் என்ன நினைச்சேன், அவனுக்கு பாட் போடுவானுங்க, சரி எப்படியோ அவனு தயவால ஒரு 1 மில்லியன் தாண்டலான்னு நினைச்சேன்டா. அவனுக்கு நாளைக்கு அவனுக்கு பாட்டும் போட மாட்டானுங்கடா, 100K முடிச்சிருவானுங்கடா. எனக்கு அதான்டா கடுப்பாகும். இது இன்னும் நல்லா இருக்கு. 1500 ரூபாய். கேக்குது. அந்த பண்றவனுங்க என்ன கில்லர்னு 2 ஒருத்தர் இருந்தாங்க. யாரு கில்லரா? இல்ல ஆமா கில்லர். அதான் அஜித் ஃபேன் சைடுல கில்லர்னு ஒரு ஒத்தமன் தான். நான் கூட அவனை மதிப்பேன் சில நேரத்துல. ஏடா ஆச்சுன்னு வந்துட்டு கேட்டா பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு ஓட்டான் லபடே கபால். இவனுக்கு ஆர்மியில அதுவும் மெயின் ஹெட் அப்படி கில்லர் பாக்குறாங்க. சூரஜ்சந்திரா கிட்ட எல்லாம் நிறைய அப்டேட் விடுவான். இவளே வலிமை ஃபர்ஸ்ட் லுக்க வந்துட்டு அதான் சூரஜ்சந்திரா போறது முன்னாடி போடுறான். அதான் போனி கபூர் போறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி. அந்த அளவுக்கு வந்துட்டு அவனுங்க 60,000 ரூபா ஆகுதா? அலெக்ஸ் FC வந்து வச்சிருக்கான். FC ஓகே. அவனுக்கு FC வந்து வச்சிருக்கானுங்க. பெரிய இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா? 200 எத்தனை ஆகுது? 500K-வா? 500K வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்களா ட்விட்டர்ல? அதை நம்பணும் சார் நீங்க. 500K அஜித் ஃபேன்ஸ் ட்விட்டர்ல இருக்காங்கல்ல, சூப்பரா இருக்குதுல்ல. ஆனா சார் வந்துட்டு இல்ல அஜித் ஃபர்ஸ்ட் லுக்கு வந்துட்டு 75K லைக் தாண்ட மாட்டேன். ஏண்டா சூர்யா வந்து ரோலக்ஸுக்கு 100K மேல வச்சிருக்கான், தனுஷ் வச்சிருக்கான் 100K. பாயிண்ட் எல்லாம் பேசப்படுறது எனக்கு அதான்டா புரியல, இவனுக்கு எதெல்லாம் டைரோன் சேர்க்க. தனுஷே கூடடா கேப்டன் ஃபர்ஸ்ட் லுக்ல பாரு, தனுஷே கூட இருக்கா. அது ஒரு 100K. இல்ல அது இருக்கட்டும், தாத்தா ஏதாவது 100K வச்சிருக்கானா? இல்ல தாத்தா அது ஒரு தேடிய போய் 10K வர்றது பெரிய விஷயம். தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் 100K ஃபாலோவர்ஸ் இருக்காடா. ஏய் என்னடா இது? இருக்கும் பாதி சங்கீஸ் இருக்கும், மீதி வந்து இல்ல பிஜேபி கால்ல விழுந்ததுக்கு நம்ம பசங்க 20K வச்சானுங்க தெரியுமா லைக். என்டிடிவிக்கு தெரியாதா? என்டிடிவிக்கு 20K லைக் வச்சானுங்க நம்ம பசங்க. சாரிப்பா, சாம் இருக்காருங்க மியூச்சுவல், ரஜினி மியூச்சுவல். ஓ ரஜினி. அப்பவா தூக்கி போர் அடிப்போம். அதான் ஒண்ணு இல்ல தம்பி கோட்டா. சரி ஷாம், தேவாரா பாத்தியா? எப்படி இருந்துச்சு? வெறியா இருந்துச்சு அப்படியே. பிடிச்சிருந்துச்சா? தேவாரா நேத்து பார்த்தேன், இன்னைக்கு ஒரு தண்டக்கூதி ஆமைதான் பார்த்தேன். எங்க பார்த்தாலும் கமெண்ட்ல வந்துட்டு டேக் வேர் வரியான்னு கேட்டு இருந்தா எனக்கு அதான்டா. இல்ல நம்ம ஆர்மியில இப்ப என்ன சொல்றது, இன்னைக்கு டேகா நாளைக்கு டேகான்னு வர்ற பிரச்சனை இல்ல. இவனுங்க மைண்ட் செட் எப்படி தெரியுமா? விஜய் ஃபேன்ஸ் பயந்து ஓடுறாங்க. அதாவது பொங்கலுக்கு ஒண்ணு சூத்தச்சா போயிடுவானா? எனக்கு தெரியாம கேக்குறேன். எனக்கு புரியல. இவனுங்க பண்றது பார்த்தா இந்த வல்லனுக்கு இந்த கேங் பண்ணுவானுங்க பத்தியா, அந்த மாதிரி இருக்குடா இவனுங்க பண்றது. அதான் இல்ல டேய் கலாய்க்கிறதுக்கு ட்ரெயின்ல ஏறும் தெரியுமா? கூல் படி நம்ம வெச்சி கலாய்க்கறானே இவனுங்க. மக்கக்கூதி. இன்னொன்னு சன் டிவில லியோ போடுறாங்கடா. டிஆர்பி கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு நல்லாதான் இது வரும். இல்ல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டிஆர்பி நம்ம தான். ஏதோ டிசம்பர் போடுறோம்னு நினைக்கிறேன். இந்தி சேட்டலைட் யார் வாங்கிருக்கு? இப்பெல்லாம் ஒரு 4 மாசத்துல ஒரு போட்டுறானுங்க. மெர்சல் வந்துட்டு 4வது மாசம் தான் போட்டாங்க டிவி. அக்டோபர் ரிலீஸ் ஆனதுல மெர்சல், லியோ வேற என்ன இருக்குது? இன்னைக்கு அந்த வீடியோ ஒன்னு வந்துச்சுல தளபதி. ஜிகர் தான்டா டபுள் எக்ஸ் போடுறாங்க சான்ஸ். அது எந்த ஊர்லடா? அது சென்னையிலயா? அது என்னதுடா சென்னை? இன்னைக்கு இது க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நிறைய கூட்டம் வந்துச்சுல, அது எந்த ஊருன்னு கேக்குறேன். சென்னை தான் சென்னை ஷூட். இல்லடா என்ன கேட்டாங்க. இல்ல இப்ப ஸ்ரீலங்கா போவான்னு கேட்டுட்டு இருக்காங்கடா நிறைய பேர். மாஸ்டருக்கு அப்புறம் வெளியே வந்து கை காட்டுறது இப்பதான் பாக்குறேன். லியோ ரொம்ப சீக்கிரட்டா இருந்தாங்க. வாரிசு ஃபுல்லா தெலுங்கு ஸ்டேட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டி எடுத்தாங்க. ஓ ப்ரோ, அந்த வாரிசு ஒரு பிஹைண்ட் தி சீன்ஸ் இருக்குல்ல, விஜயனா கிரிக்கெட் அந்த கிரிக்கெட் சீன் நல்லா இருந்துச்சுப்பா. நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் செம்ம கியூட்டா. ஆனா இல்ல நான் கூட இல்ல நம்பால கிரிக்கெட் ஆடுவார்னு பார்த்தா ரெஃப்ரி வேலை போகுது. இல்லடா இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களே, டெய்லி போவானுங்க போல இருக்குது. இதுக்கப்புறம் அங்க
டேய் ஆனா இல்ல இவர் வெளியே வந்து கை காட்டுனதே எனக்கு கேட்டா தப்பு. நாளைக்கு இன்னும் ஒரு 10 பேர் நிப்பானுங்க 20 பேர். அதான் டெய்லி போவானுங்க. இதுக்கப்புறம் மாஸ்டர்ல பாத்தியா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிருந்தது கூட்டம். செட்டு ஷூட்னால பெரிய அந்த இதெல்லாம் நடக்காது, பெருசா அது ரொம்ப நடக்காது. இவ்வளோ இல்ல இத்தனை பேரும் உள்ள சேர்த்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. சேர்க்க மாட்டாங்கடா, சரௌண்டிங்கே சேர்க்க மாட்டாங்க என்ன கேட்டா. அது உள்ள வெளியே மாத்தாண்டா இருக்கு அது. ஆனா நிறைய கூட்டம். பிகில்ல ஒரு பிரச்சனை பிகில் வந்துட்டு கேட் உளுந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஃபென்ஸ் உளுந்து ஏதாச்சுல அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு ஒண்ணு வெளில வந்து கை இல்ல தளபதி கிளீன் ஷேவ்ன்றது சரிடா அலெக்ஸ். 15 வருஷம் இருக்குல்ல இந்த கிளீன் ஷேவ் ஆஃப்டர் சுரால. ஏய் இருடா கேக்குதாடா டேய் அந்த இப்ப கிளீன் ஷேவ் லுக் வந்து அதுலயே டிஏஜிங் பண்றாங்களா திருப்பியும்? ஆமா 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 அதுலயும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இருக்கிற இப்ப இந்த பாடி கொஞ்சம் ஷார்ட் ஆக்கிட்டு கூட வந்துட்டு இப்ப அப்பா கேரக்டருக்கு தாடி வைப்பாங்கல்ல, தாடி வச்சு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் எப்படி பார்த்தாலும் ஷேவ் பண்ணணும்டா, வேற வழி இல்ல. டிஏஜி பண்ணா அது பண்ணிதான் ஆகணும். 17ல இருந்து 20 வயசு வரைக்கும் காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்ட போறாங்க நினைக்கிறேன். மாற்றான கதை பண்ணானே நினைக்கிறேன். அப்போ எனக்கு கேட்ட அந்த பெரிய ஒரு கேரக்டர் முடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங். டேய் பெரியவரா ஏன்டா விட்டா தலைவர் மாதிரி பண்றீங்க போல. அப்பா மாதிரி அதான் பெரியவரா லபடேக்கபால் கம்னர்டா. தளபதியே பெரியவர்னுங்கறான். லியோல இருக்கிறத கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு கேட்டா அப்பா கேரக்டர். அப்பா பையனான்னு தெரியல, ஆனா அத சொல்றேன் ஓல்டு கேரக்டர் பாப்போம். ஆனா ரெண்டுமே பிடிச்சது எனக்கு. எங்க ரொம்ப பிடிச்சிக்குது ஓல்டு ரொம்ப எனக்கு இல்ல. ஏன் எங்கனா லியோலயே ஓல்டு பாத்துட்டேன், அதனால இது அதை விட ஓல்டு. அந்த டிஏஜிங் பண்ணி எப்படி பிக் ஸ்கிரீன்ல காமிக்க போறான்னு தெரியல, பாப்போம். ஆனா இல்ல தளபதி ஓல்டா காட்ட இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, அங்க ஒருத்தர் எங்க இருக்கிறதுக்கு தொலை சட்டை போட்டுன்னு ஏர்போர்ட்டா தெரியும். வலிமையில எவ்வளவு விஎஃப்எக்ஸ் தெரியுமாடா, அந்த ஒர்க்லாம் லியோல கூட இல்லடா. என்ன கேட்டா வலிமை விஎஃப்எக்ஸ் எல்லாம் என்ன இல்ல அலெக்ஸ். நானே ஆக்சுவலி வலிமை படம் பார்க்கல. ஆனா மூஞ்சிக்கே 1.5 வருஷம் எடுத்திருப்பான்னு கேட்டேன். எல்லாம் அப்பா பையன் நினைச்சிட்டு இருக்கோம். அங்கதான் ட்விஸ்ட். எப்பாடே முதல்ல இது டைம் மிஷினா இல்ல எந்த மாதிரின்னு தெரியல, பாப்போம். ஆனா எவனோ ஒருத்தர் சினாப்சிஸ் போட்டிருந்தான் அந்த கோட் ஃபர்ஸ்ட் லுக் வந்துருந்தப்போ. கேக்குறப்போ நல்லாதான் இருந்துச்சு. எதுவும் சொல்லாத தெரியல. இல்ல சார் யார் தெரியுமா? டேய் வேணாண்டா லியோக்கு என்னென்ன கதை சொன்னீங்கன்னு ஞாபகம். அந்த மாதிரிதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த இது. ரத்த கண்ணீரே வந்துச்சுடா மாஸ்டர் எல்லாம் கேட்டு. ஃபைட் கிளப் அப்படி இப்படி ஆல்டர் ஈகோ என்னமோ சொல்லிட்டு இருந்தானுங்க. கண்ணு தெரியாது தளபதி, கண்ணு தெரியாது காது கேட்காதுன்றானுங்க. ஏய் தளபதிக்கு பேச்சு வராது நானுங்க. டேய் என்னடா அது, ஒரு டீசர்ல தான டயலாக் வலைபேச்சு பீஸ்டுக்கு என்னத்தமா சொன்னா, அதாவது அபர்ணா தாஸ் வந்துட்டு விஜயோட தங்கச்சி மால்ல மாட்டிக்கினாங்க. இவரு வந்துட்டு சரணு காப்பாத்த போறாரு. என்னடா பண்ணுற இது கூட ஓகே ப்ரோ. லியோ டைட்டில் என்ன சொன்னாங்க? குருதி ரத்தம் இதெல்லாம். குருதி புனல் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, குருதி புனல். குருதியா? ஆமா ஆமா. விக்ரம் படத்துக்கு ஏதோ சொன்னாங்கல்ல, விக்ரமுக்கு கதை ஜெயில்ல போய் யாரையோ ரெஸ்கியூ பண்ண போறாங்க. அதான்டா இல்லடா டேய் கோட் ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது எல்லாரும் அந்த மேவரிக் படமோ இல்ல வேற ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. செகண்ட் லுக் வந்தோடனே டைம் போயிட்டாங்க. ரஜினி வந்து கூதியா? டேய் இரா என்ன சொன்ன?
ஏதோ 172 டைட்டில் ஏதோ சொன்னா இவன் ஏதோ சொன்னா, ஆனா எனக்கு அதான் ஏதோ தப்பா ராங்கா தான் கேட்டுச்சு. வந்துச்சு. இல்ல எல்லாருக்குமே ராங்கா விடுதுன்னா அப்ப அது கரெக்டா தான் சரி சொல்லிருக்கோம். இருக்கட்டும். இல்ல இல்ல எப்படியோ ஒரு நாள் கேப் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பூஸ்ட் அப் பண்ணி எல்லாம் பெருசா போடுவோம் டேக். அதாவது ஆமையோட டபுள் மடங்கு இருக்கணும். அதுல வந்துட்டு என்ன தர மாட்டேன். இப்ப வழக்கமா ஒரு 100K அதிகமா போறோம்னு எடுத்தோம். ஒரு ஆமையோட 100K அதிகமா போடுறேன். அப்ப என்ன தம்மா பண்ணுவான், ஏதாவதுக்கு சின்னதா கம்மின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கொஞ்சம் கண்டிப்பா இல்ல கோட்ல வருவான். சின்னகரடா நம்ம ஆளுங்க ஆமை அடிக்கிறதுனா தப்பா பயங்கரமா சொல்றேன். போடுவாங்கடா. அதான் சரி இல்ல இல்ல சொல்றது இன்னைக்கு எதை கேட்டு நம்ம வச்சிருக்காங்க? லாங் சரி இன்னைக்கு எதை வச்சு அவனுக்கு டேட் கன்ஃபார்மா சொல்றாங்க? ஜூன் 13. ஜூன் 13 ரிலீஸா? டேய் இல்லடா நான் இல்லடா ஆல்ரெடி ஸ்பெஷலே சொன்னேன். ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எல்லாருமே சஜஷன் பண்றது ஜூன் மாசம். அது 13 இதுன்னு தெரியல. ஜூன் மாசம் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றது வந்துட்டு பிளான். ஆனா இது வரைக்கும் தளபதி படம் ஜூன் மாசம்ல ரிலீஸ் ஆனதே இல்ல. டேய் பழைய படம் இருக்கு. சாதாரண எதுவும் தெரியல. பழைய படம் இருக்கு. புதுசா அதான் இல்ல துப்பாக்கிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆனது இல்ல. துப்பாக்கி இதுக்கு அப்புறம் அதுவும் நல்ல வீக்கெண்ட் தான்டா. ஒரு 6 நாள் லீவ் வந்துடா. டேய் என்ன கேட்டா அது பெரிய லீவு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பக்ரீத் இந்த மாதிரி டீசென்டான லீவ் தான். டீசென்ட். பிப்ரவரி மாசம் லால் தலம் போட்ட மோனிக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஓட்டாண்டா பொட்ட 9ஆம் தேதி பிப்ரவரி 9. எனக்கு அதான் புரியல. வழக்கமா பிப்ரவரி ஆமா தானே ஓடுவான். இவருக்கு ஓடுறான்னு பாண்டிங் போட்டு ஓடுறானுங்க. ஆனா இது வரைக்கும் நோட் பண்ணியாடா தளபதி வந்துட்டு டைட்டில் அதான் ஃபர்ஸ்ட் லுக்ல இல்ல ஏதோ ஒன்றுல வந்துட்டு அதான் லால் சலாம் போற தியேட்டர்ல நிறைய கான்டென்ட் கிடைக்கும்டா. இரு ரிலீஸ் டேட் வந்து தளபதி மாத்தானதே கிடையாது தெரியுமா? கொரோனா தவிர இத பத்தி தான் ஜாக் பேசிட்டு இருந்தான். ஆமா நம்மால இப்ப ஒரு மந்த் சொன்னார்னா அந்த மந்த்ல ரிலீஸ் எனக்கு இல்ல சத்தியமா ஆம்பளைன்றது தளபதி கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஓட்டத்தனம்ன்றது இந்த ஆம்பளை கிட்ட இருந்து கத்துக்கலாம். இல்லடா விஷயம் இல்ல விஷால பார்த்து ஓடனா ட்ரிபிள் ஆர பார்த்து ஓடனா இதுல ஹைலைட் உடனே சொல்லுவானுங்க கூட வந்து ஐ படமும் வந்துச்சு அப்படி. ஐ படத்தை பார்த்து ஐ படம் பெரியாதா இல்ல மாட்டுதான் ஃபேன்ஸ் புடிக்கல நிக்க வேண்டியதானே. இன்னொன்றா டேய் ஒரு டீசெண்டா ஒண்ணு சொல்றேன். அவனுக்கு சைட்ல பாதி பேர் போயிட்டானுங்க. மீதி பேர் தான் இப்ப இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் பாட்ஸ் போட்டாலும் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் கவுண்ட் அதிகமா வராது. அசால்ட்டா அடிச்சு போட்டு போர் அடிக்குதுன்னு போய் டிவி பார்ப்போம் பேர். சத்தியமா இதான் நடக்கும். என்ன கேட்டா 24 மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டு போறது நடக்காது. நைட்டே முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்தா பிட்டு படம் பார்க்க போயிடுவோம் பேர். என்ன கேட்டா இல்ல ஆமா என்ன தெரியுமா காட்டதா செதுக்கி ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சா இல்லடா இல்ல ஜாக்கெட் இல்ல செதுக்கி சிலையை கொண்டு வந்து வச்சா வழியில குப்பை குதிய வச்சு நீ வெட்டி ஒரே மெதி கொம்மால இருக்குது. ஒரே ஒரு சின்ன கல் அவ்வளவுதான் மொத்த சிலைங்க. இல்ல ஜான் 11 6 மணிக்கு அவனுக்கு அதான் டாக் வாக்கர்ல வந்துரும் எவ்வளவு போட்டிருக்கான் பாடுங்கன்னு. அப்புறம் ஜான் 12 6 மணிக்கு வந்துட்டு நம்ம எவ்வளவு போட்டுக்கிறோம்னு வந்துரும். 12 6 மணிக்கு இருக்கு பேர் கூத்து செருப்பெடுத்து அடிக்கிறான் பாடுங்கள ஒரு பாடுங்க. நிறைய இருக்கும் ஆத்தர்ஸ் கம்மியா பிரச்சனை இல்ல. இந்த கண்ட தெரியாத பசங்க கிட்ட பார்க்கும் போதுதான் அவனை யோசிச்சிருப்பானுங்கடா. ச்சே விஜய் ஃபேன்ஸ் வந்திருந்தா நம்ம 1 மில்லியன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நடக்காம போச்சு பாத்தியா. இல்ல நீ ஆமையில பாத்தீங்கன்னா அஜித்துக்கு போட்டேன்னு என்ன போடுறதுன்னு தெரியாது. இப்ப நீ ஒண்ணும் இல்ல நீ விஜய் நல்லா ஆடுறாரு பாடுறாரு ஆஃப்லைன் நல்லா இருக்குது பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு இருக்குது இவளைய விண்டேஜ் சாங் இது எல்லாத்தையும் போடுவேன். அவன் என்ன தெரியுமா மனித கடவுள் மெக்கானிக்கு 4 ஓட்டை போட்டு ஒரு இல்லை வேற என்ன போடு 73 வயசு அதான் இல்ல இதுவே விஜய் வந்துச்சுன்னு நேரா போவானுங்கடா. சோரா பிளாப்பு புலி பிளாப்பு குட்டி பிளாப்பு நேரா வரலாறு இருப்பானுங்க. சூப்பர் அப்படின்னு இருக்கும்.
ஆனா நம்ம ஆளுங்க கிட்ட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவனுங்க வந்துட்டு சொரா போலி போடுவானுங்க, நம்ம ஆளுங்க துணிவு வேதாளம் ரீசெண்டா வந்து எல்லா பத்தியும் வைப்பானுங்க. இல்ல நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எது வேணாலும் போட்டுக்கலாம். துணிவு கிளைமேக்ஸ் பாருங்க சார். நம்ம விடாமூச்சு கூட தாராளமா போடலன்னா அவனுங்களே ஒட்டு பண்ணுங்க. விஎஃப்டி ட்விட் வந்து 6 hours சென்ட்டான சொல்றான். இல்ல ஒரு நிமிஷம், இல்ல 6 hours-ஆ 6 hours அப்படியே மென்ஷன் பண்ணிருக்கான். சொல்லு. அவன் மென்ஷன் பண்ணிருக்கா அப்படியா? 6 hours அப்படி ஏதோ மென்ஷன் பண்ணலையே. மென்ஷன் பண்ணலையே 6 hours யாரா பாத்தீங்க? மென்ஷன் பண்ணல இல்லையே. டேய் யாரா வந்தா முன்னாடியே சொல்லுங்கடா, அப்புறம் ஏதாவது ஆயிட போகுது. 6 hours இல்ல 6 PM னு போட்டுருக்கான். ஆனா இல்ல இருடா 6 PM 6 hours லவடேகபால் ரஜினி மாதிரி படிச்சது யாரு? ப்ரோ இல்ல ப்ரோ, சும்மா நோண்ட கூடாது ப்ரோ. நைட் 12 மணி வரைக்கும் நைட் 12 மணி இல்ல ஒரு நிமிஷம் இரு. இந்த டேக் வந்துட்டு வாரிசு கிடையாது, பொங்கல் வந்துட்டு இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஜெயிச்சுதானா இல்லடா? இப்ப இரு, திருமலை அப்புறம் இந்த கிளாஸ் இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துதான், எல்லாமே சேர்த்து நிறைய கண்டென்ட் இருக்கும் போடுறதுக்கு. திருமலை பொங்கல் இல்ல, திருமலை பொங்கலா தீபாவளியா? போக்கிரி தான் பொங்கல், போக்கிரி பொங்கல் ஜில்லா. ஹைலைட் என்னன்னா வாரிசு எடுத்துன்னு வரும்போது நம்ம ஃபேன்ஸ் என்னன்னா என்ன ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு என்ன சொல்றது, ஆக்ஷன் படத்துக்கு இருந்த ஹைப் இல்ல. ஆனா நார்மலா நம்பிக்கை இருந்துச்சு, விஜய் மாஸ் படம் அந்த மாஸ் இருந்துச்சு. ஒருத்த கண்டென்ட் தூக்கின்னு வந்தான் பாரு, அப்பவே எனக்கு மனசு திருப்தி ஆயிடுச்சுரா. ஏன் தெரியுமா, அஜித் கண்டென்ட் படம்னு வந்தாலே அது நமக்கு கண்டென்ட் ஆயிடும். அதனால வந்துட்டு நான் பார்த்தேன் இது நல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம ஓட்டிடலாம். சத்தியமா வாரிசு தனியா வந்திருந்தா நம்ம ஃபேன்ஸே சில பேர் திட்டி இருப்பானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்துட்டு பழக்கப்பட்டது அப்படி, ஏன்னா பெரிய பெரிய கண்டென்ட்ட பழக்கப்பட்டது. தளபதி ஆனா உற்சார் அவர் ஏன் தெரியுமா பாத்துருப்பாரு, இந்த தேவடியா பையன் அடிக்க லியோவா வாரிசு போதும் சார். லோகேஷ் கூட்டு பேசிருப்பாரு, வம்சி ஒருத்தன் இருக்கான் பொங்கலுக்கான ஓத்து விட்டுருக்கேன், நீ மட்டும் நேரம் வந்து அக்டோபருக்கு நம்ம போய் அவனை தலைவர் ஓத்துடலான்னு. ஆனா போன வருஷம் ரொம்ப பிடிச்ச வருஷம் வச்சு சத்தியமா. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல நிறைய ஏதாவது பேட்ச் ஒர்க் நடந்திருக்கும், ஆன்லைன்ல மஜாவா இருந்தது. அதான் யோசிச்சு பாரு, ஜான்வரி ஆமசா ஆகு, அக்டோபர் மென்டலஸ் ஆகு, அதோ டிசம்பர் அவன கோட்டு படம் ஃபர்ஸ்ட் லுக் ஓடு மச்சா. ஆனா இதுல சோகம் என்னன்னா துணிவும் 4 ஏர்போர்ட் போட்டோ தான் சார் ஒரு பிப்ரவரியில லியோ அனௌன்ஸ்மென்ட் எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஜாக்கே அந்த இதுல வருமே அயன் படத்துல ஒரு எலும்பு கூட கிடைக்கல தேவா, ஒரு இட்டு கூட கிடைக்கல தேவா. நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆனா என்னடா சத்தியமா இல்ல துணி வந்துட்டு ஒரு 250 பண்ணிடுவான்னு நினைச்சேன்டா. சரி பரவாயில்ல, பையன் வந்துட்டு தேருவானு எப்படியா போய் சந்தில போய் அடி வாங்கினுக்கிறான் பாடு. அந்த புண்டாமாவை நம்ம கிட்ட விட்டனால ஓவர்சீஸ் அவ்வளவாது வந்துச்சு அவனுக்கு. இதுல சோகம் என்ன தெரியுமா, நம்ம ரேவந்த் இருப்பானே தற்கொடி, இவன் வந்துட்டு பாலையா படத்தோட கம்மி போல கலெக்ஷன் ஓவர்சீஸ்ல. அஜித் அவன் கொண்டாடுறான் ஆரம்பிச்சிட்டான். ஆட பாடுங்களான்னு நடுவுல சத்தியமாடா நான் ஆமைய லைட்டா பாவமா பார்த்தேன். கூட கம்பேர் பண்ணாத, அவனுக்கு யூஎஸ்ல நல்ல மார்க்கெட் இருக்கு. யூஎஸ் பாலையான்றத விட தெலுங்கு மார்க்கெட் ஒண்ணும் இல்ல. லியோ வந்துட்டு ஏன் வந்துட்டு வாரிசை விட அங்க நல்லா பண்ணிருக்கா. வாரிசு உடைய டப்பு விட லியோ வந்துட்டு தெலுங்கு டப்பு நல்லா இருக்கும், செம்மையா வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அயர்லாந்து டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க. யாரா அந்த ப்ரொடியூசர் எப்படியா பையன் ஒருத்தர் இது வரைக்கும் பண்ணாடா. எங்க ஊர்ல ஓபன் கிரீன் சினிமாஸ் மெயின் தியேட்டர் மட்டும் தான் பண்ணிருக்கான். இது அலெக்ஸ் கேப்டன் மில்லர் ஐலாண்ட்லாம் 10 மணி ஷோ தான், குண்டூர்காரத்துக்கு 9 மணி ஷோ தான். தெலுங்கு படம் தான், ஏன்டா உயிரை வாங்கிக்கிறேன்.
அதுதான்டா. காசி டாக்கீஸ்ல ஐலானுக்கு 9 மணி ஷோ கொடுத்துருக்கானுங்கடா. யாரு வீட்டுல இல்ல பத்திரிடா பத்திரி வீட்டுல கொண்டுருக்காத மரமா தானே போல. அதுக்குள்ள வந்துருச்சா? குண்டூருக்காரு தான் பொங்கல் வினர். யாரா ஆனா இல்ல இல்ல சாமி இல்ல தருமா எஸ்டேர் ஃபேனா யோசிப்பான். அங்க போனா அதுவும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை போ வேற இங்க போயிடும். அது ரியல் வின்னர் குண்டூர்காரன். பொங்கல் வின்னர் தான் பாக்கணும். இல்ல இனிமே தெலுங்கு படத்தை சேர்க்க கூடாது. தமிழ்ல வருதா தமிழ்நாட்டை மட்டும் பார்ப்போம் அது வேற. இல்ல கேப்டன் ஓபனிங் தமிழ்ல ரெண்டுமே நல்லா இல்லையா? சரி இல்ல டேய் இரான் அந்த ஓபன் சேலஞ்சுன்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். சிபி பண்ணி எல்லாரும் அதை போட்டு விட்டுருங்க. ஏன் தெரியுமா அதை போட்டுட்டு டேக் வந்துட்டு அந்த டாக் வாக்கர்ல வரும்போது அதை எடுத்து போட்டு சூத்தடிங்க. அந்த பாடுங்க அப்பதான் வந்துட்டு மண்டி போடுவானுங்க. இல்ல போட மாட்டான் போடவே மாட்டான். இல்லைன்னா அவனு போற ஒரு 400-500 கேக்க தேவையாடா? யாரா ஆம்புலன்ஸ் ஓட்டுறது? ஜாக்கே ஓஎஸ் கார்டன்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுன்றதா இந்த தலைவர் ஒருத்தர் பிபி பேஷண்ட் என்னைக்கா இருந்தாலும் போயிடுவாரு. எதுக்கும் வாசல்ல போய் வச்சு ஹாஸ்பிட்டல் வாசல்ல சப்போஸ் சீரியஸ்னா கொண்டு போய் உள்ள வை. இல்ல வேணாலும் அங்க மார்ச்சரியில போட்டுரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூடாது. ஊர் சுத்தணும் உட்காந்து ரஜினி வச்சுக்கிது ஒரு படத்துல இருக்க சொல்லுவாரு. தலைவருக்கு ரஜினி சாருக்கு வந்து பிபி மட்டும் அதனால தான் அந்த 2 கிட்னி மாதம் தான் நான் கேள்விப்பட்டேன். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஏப்பா மேல என்னப்பா அந்த டாடா சிம்பிள் எல்லாம் போட்டு நான் இந்த மாதிரி அபியூஸ் ஸ்பேஸுக்கு எல்லாம் வரமாட்டேன் தெரியும் ப்ரோ. இல்ல உண்மையிலே வந்துட்டு நான் இல்ல ப்ரோ வீட்டுல வந்து ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன். மீன் வளர்க்குறேன் சத்தியமா. ஆனா எனக்கு ஆமை வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ப்ரோ. ஒரு நாள் ஆமை சத்தியமா வளர்ப்பாங்க ஆமை தெரியுமா? இல்ல எங்க ஊர்ல கிடைக்குது. ஆக்சுவலா நான் தொட மாட்டேன்னு வைக்கேன். அது வந்து எனக்கு இது உனக்கு வேணும்னா பாண்டிக்கும் வர இல்ல ப்ரோ இல்ல ஆமை ஃபுட் வந்துட்டு இல்ல ஆமை ஃபுட் என்ன கேட்டா ஃபிஷ் ஃபுட்டோட ரொம்ப கம்மி ரேட் தான். என்ன கேட்டா வளர்க்கலாம் தப்பு இல்ல. எங்க வீட்டுல என்னத்தம்மா சொன்னாங்க ஆமை புகுந்த ஊடு விளங்காதுன்றானுங்க. அப்ப விசுவாசம்லாம் ஹிட் ஆகலையா? சத்தியமா ஒரு ஆமை புகுந்த ஊடு விளங்காதுன்றாங்க. வீட்டுல வளர்க்கூடாது. அலெக்ஸ் ப்ரோ இப்ப நீ ஆமிய சொன்னியா அஜித்த சொன்னியா? ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல விக்னேஷ் ப்ரோ கிட்ட என்ன சொல்றேன்னா ஆமா என்ன ப்ரோ இது என்ன அபியூஸா? ஆமாதான் அதுக்கு இல்ல. ஆனா ப்ரோ என்ன கேட்டா இல்ல ப்ரோ அணில விட ஆமை வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ கிரேட். அதிக வருஷம் வாழ்றது ஆமையாதான் இருக்கும். 300 வருஷம் வாழுமா ப்ரோ. அணிக்கு வந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா ஏகே பார்த்தா அடுத்த 10 வருஷம் ஆமைக்கு அதிகமா முட்டு கொடுத்தவங்களே 2 பேர் தான். ஆக்சுவலா ஒருத்தர் செய்யாறு பாலு, இன்னொன்னு ஒருத்தர் ஒரிசா பாலு. ஒரிசா பாலா? ஒரிசா யார் அந்த பாலு? இல்ல அந்த இது அது என்னது இப்படிப்பா சொல்றது இந்த நாம் தமிழர் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல மேல ஒரு ட்வீட் அனுப்புறேன். மார்னிங் ஷோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்களா? இயர்லி மார்னிங் ஷோ கவர்மெண்ட் இங்க என்ன புடிச்ச மாதிரி பேசினா அயலானுக்கு வந்துட்டு இயர்லி மார்னிங் ஷோ கொடுத்துருக்காங்க. ஏர்லி மார்னிங்னா 9 o'clock. 9 o'clock எப்பற இயர்லி மார்னிங் ஆகும்? அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ தான் ஏர்லி மார்னிங் போல விடு. இல்ல ப்ரோ இல்ல யோசிச்சு பாருங்களே. ஒரு காலத்துல 4 மணி இயர்லி மார்னிங் டிக்கெட் கேட்டத போயிட்டு 9 மணிக்கு இயர்லி மார்னிங் டிக்கெட். ஆமாண்டா அதுதான் சொல்ல வரேன். 4 மணி நான் கூட யோசிச்சேன். இல்ல நம்ம வந்துட்டு எப்படி 9 மணிக்கு தூங்கி எழுந்துச்சுப்போம். நம்மளுக்கு முன்னாடியே ஒருத்தன் பாத்துறான்னு பார்த்தா. சரி இந்த கேப்டன் மில்லர் என்ன ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றானுங்க தெரியலையா? இல்ல இப்ப எங்க ஊர்ல 5 ஷோவா 5 ஷோல என்ன பண்றானுங்க 3 ஷோ கேப்டன் மில்லரு 2 ஷோ தான் அயலான் கொடுத்துருக்கானுங்க. இப்படிதான் போன பொங்கலுக்கும் ஓர வஞ்சனம் பண்ணாங்க. இல்ல ப்ரோ வாரிசு துணி அப்படிதான் கொடுத்தானுங்க. இல்ல அது எப்படி தெரியுமா? வாரிசு துணி பாத்தியா? வாரிசுக்கு வந்துட்டு சின்ன ஸ்கிரீன் கொடுத்துட்டு
சின்ன தியேட்டர் கொடுத்துட்டு துணிக்கு வந்துட்டு மெயின் தியேட்டர் கொடுத்தானுங்க. 2வது நாள் என்ன ஆச்சுன்னா அவன் கிடக்குற ஆமா எப்படி அப்பங்க எல்லாம் போங்க சார் வாரிசுக்கு எல்லாம் போறானுங்க டிக்கெட் திருப்பி விட்டானுங்க. இல்ல ப்ரோ உண்மையிலே ஆனா எனக்கு தெரிஞ்சு சில படம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டு 2வது நாள் தூக்கி விட்டுருவாங்கன்னு. கண் எதிர்க்க பார்த்தது வாரிசு தான். பேட்டை விசுவாசத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சுதான் விசுவாசமே மாத்தினானுங்க. 2வது நாள் கூட மாத்தல. 2ஆம் நாளே மாட்டி வாரிசுலாம் இல்ல நைட் ஷோவே அஜித் டவுசர் கிழிக்கிறானுங்க. எங்கடா ஓடுற புண்டை நில்றாடே. அது மட்டும் இல்ல ஆனா முன்னத்த நாள் டேய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ட்னர் வந்து கதல் நானுங்கடா அஜித் டேய் fans. ஆனா இல்ல first இல்ல show partner. டேய் உண்மையிலே ட்விட்டர்ல வந்து இல்லடா இல்ல துணிவு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வந்துச்சு எல்லாம் திரும்பி வந்துச்சு அஜித் கடவுளே குத்துறானுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதான் இதெல்லாம் ரிவ்யூ கேட்டேன். இல்ல இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ அப்படின்னா பாதி பேர் நல்லா இருக்குதுன்னு நானுங்க மீதி பேர் நல்லா இல்லைன்னு நானுங்க. எனக்கு டவுட் ஒருவேளை செகண்ட் ஹாஃப் நல்லா தருவானோன்னு துணி வெயிட் பண்ணி பார்த்தா பச்சை பச்சையா கேட்கறானுங்க. second half தான் அதான் இல்ல இல்ல ஜாக்க எனக்கு எப்படி தெரியுமா ஏஜ் டி நகர்ல டிக்கெட் இப்ப சந்தோஷமா போவோம்ல மொத்த இப்ப நிம்மதியா போறா தியேட்டர்ல. ஏன்னா இல்லடா இல்ல ஆனா படம் முன்னத்த நாள் ரிலீஸ் வரைக்கும் கூட ஒருவேளை நல்லா ஆனா இல்ல இல்ல இருக்கும் உண்மையில அப்படின்னு சில ஒரு பேருக்கு ஓரத்துல ஒரு டவுட் இல்ல இல்ல இருந்தது. அவன் நல்லா இருந்துரும் மேட்டர் இல்ல. நம்ம வந்துட்டு வம்சி படம் கமர்ஷியல் நார்மலான படம். அவன் கண்டென்ட் ஏதாவது கிளிக் ஆகுமான்னு பார்த்தா கண்டென்ட் ஆகி சூட்டு வைக்கிறானுங்க. வில்லனை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் சார் அப்படின்றான். வில்லனை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் சார் டீச்சர் மாதிரி. இல்ல இல்ல அலெக்ஸ் மங்காத்தா கனெக்ட்னு ஒரு உருட்டுனானுங்க. ஐயோ இல்ல 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 நான் கூட நினைச்சேன். இல்ல இல்ல கடைசியில பேர் என்னன்னு கேட்டா விநாயகர் சொல்லுவான்னு பார்த்தா டார்க் டெவில் சார் போடா தெவிடியா பாயிண்ட் வெளில வரானுங்க. எவனும் கிளைமேக்ஸ் போக மாட்டானுங்க. இல்ல இல்ல நம்மால எவ்வளவு பரவாயில்லடா விஜய் பாஸ் ரிட்டர்ன்ஸ் இன்டர்வல் பாத்துட்டு வெளில ஜெயில பாப்கார்ன் தொண்ணுக்குறான். அந்த பாடு இன்டர்வல் 4 பேர் கழுத்துல குத்துறான். கேட்டா எமோஷன் சார் ஆவலியே எவன் எமோஷன் ஆனா அந்த பாடு கழுத்துல குத்தானா எவன் எமோஷன் ஆவறான்னு கேக்குறேன். செம்மையா வச்சான்பா எஸ்வினோத் இன்டர்வல்ல. எச்சுனத் என்ன தெரியுமா சார் மாச ஒரு இன்டர்வல் வச்சா இந்த புண்டை மாஸ் காட்ட மாட்டான். இவன் கழுத்துல 10 பேர் குத்துங்க பாஸ் ரிட்டர்ன்ஸ் அஜித் பண்றதுக்கு அந்த காலை தூக்கி வைக்கிறதுக்கே உனக்கு 4 நிமிஷம் ஆகும். கூட டைலாக் டெலிவரி உனக்கு சுட்டு போட்டாலும் வராது. யானை குட்டி அந்த காலை தூக்கி வைக்கிறதுக்குள்ள இதுல வேற அந்த ஃபிளாஷ்ல ஒரு நம்மால கால் தூக்கி வச்சது இன்டர்விஷன்ல வந்துச்சு. அவன் கால் தூக்குறானா கிளைமாக்ஸ் தான் மேலே தூக்கி. இல்லடா இதுல இல்ல வச்சா நம்ம இல்ல இல்லடா வாட்ச் அவுட் தி பாஸ் ரிட்டர்ன்ஸ் வர அவன் வாட்ச் பாஸ் நீ வந்து தெரியாமலாம் பேசக்கூடாது. ஏன்னு அந்த படத்துலயும் அஜித் சார் வந்து ஒரு இது சேர் ஒண்ணு அந்த மடங்கு அது என்ன சேர் அது பின்னாடி போவோம் ஒரு கால் தூக்கிட்டு போவோம் அப்படியே. ஒரு கால் தூக்கிட்டு போவோம் அப்படியே. ஆனா உண்மையா சொல்றேன் ஜாக் இல்ல ப்ரோ இல்ல ஒரு டைம் வந்துட்டு இல்ல ஒரு டைம் ஒரு மீன் பார்த்த அந்த டைம்ல வாரிசு டைம்ல என்னன்னா அப்போ வாரிசு டைம்ல பார்த்தா அஜித் அதான் அஜித் ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ ரஜினி ஃபேன்ஸோ எப்படின்னா 69 பொசிஷன்ல பண்ணிருந்தானுங்க. அந்த 69 பொசிஷன்ல வந்துட்டு விதவிதமா பண்ணிருந்தானுங்க. அப்போ ஒருத்தன் மீன் போட்டான் என்னன்னா பேட்டை இன்ட்ரோ சீன்ல வந்துட்டு ரஜினி புக்கு வச்சுருப்பான். அஜித்தும் வந்துட்டு துணிவு இன்ட்ரோ சீன்ல புக்கு வச்சிருப்பான். நான் எடுத்து போட்டு சேம் ஃப்ரேம் சேம் சூப்பர் ஸ்டார் போட்டானா கீழே ஒருத்தன் வந்துட்டு டே அந்த பேட்டை கிட்டதான்டா நீ குண்டிடுவாங்க. ஐயோ அத மறந்துட்டேனே. ஓ மை காட் அத மறந்துட்டேனே. இல்ல இதுல கீழே நம்ம ஃபேன்ஸ் யார் தெரியுமா 2 தேவைய போய் நான் ஓப்பன்டா 2 வாரிசு கீழடா. ஆனா ப்ரோ இல்ல நான் ஷாக் ஆனது எங்க தெரியுமா 7 நாள்ல 210 கோடி வந்துட்டு தில்ராஜ் போட்டு சிரிச்சுனுக்கிறான். கோத்தாங்க போனிக்க போரு அரேஸ்டாலே இங்க ஃபைனல் கலெக்ஷன் 200 வராது. அதோட போனவன் தான்டா அவன். ஆனா ப்ரோ இல்ல சத்தியமா நான் வாரிசு 6am ஷோ கொடுத்துருவானுங்களாட்டு இருக்கு. ஜாக்கு கிட்ட சொல்லிடுறேன். ஜாக் அதோட எல்லாம் அவர் போகல.
அவர் படம் ஷூட்டிங் எடுத்து பொட்டி எப்போ அவங்க பேச்சப் பண்ணாங்களோ அப்பயே ஒரு இதுல ஏகே யார் தெரியுமா போன் பண்ணி இருப்பாரு, ஐயா கலெக்ஷன் போடாதீங்க வச்சிருவானுங்க. கலெக்ஷன் போட்டா யாரு வின்னர் இல்ல ப்ரோ உண்மையில இல்லடா ஓப்பனிங் வந்துட்டுலாம் இது போடுறாங்கல்ல, நம்மளுக்கு ஓப்பனிங் போடல, எதுவுமே போடல வாரிசு. எனக்கு என்னன்னா 3 நாளா கலெக்ஷன் போடல, எங்கடா போனா என்னன்னு பார்த்தா 4வது நாள் 150 கோடின்னு போட்டானா. ஆமாங்க பார்த்தானுங்க, இது சரிப்பட்டு வராது, உம்பிர வேண்டிதான். அந்த டைம் அப்போ ஏதோ ஒரு அபிஷியல் வந்து கதறிக்கிட்டே இருந்தாங்க. இல்லடா இல்ல நான் ஒரு ட்வீட் அனுப்புறேன், ஏற்கனவே போட்டிருந்தேன். என்ன தெரியுமா, யாருப்பா ஆபீஸ் ரூம் இல்ல பேர் என்னது, ராகுல் தெரியாதா, ராகுல் கம் டு மை ஆபீஸ். இல்ல அது என்ன தெரியுமா, இல்ல தில்ராஜ் வந்துட்டு என்ன போட்டானா, 2வது வாரத்துல வந்துட்டு அந்த ஃபைல்ல தளபதி ஃபேஸ் வச்சு 250 கோடி பஞ்சுன்னு போட்டான். இந்த பாட் என்ன பண்றானா, நாங்க 500 கோடி அடிக்கிறோம், ஒரு டைலாக் ப்ரோமோ விடுறோம், கீழே ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு எப்படி அப்ப இல்ல கலெக்ஷன் சொல்றான். ஆனா இல்ல டேய் சத்தியமா இல்ல அவன் அவன் எவ்வளவு உச்சக்கட்ட காண்டாண்டா. அந்த டைம்ல செம ஃபன்னா இருந்துச்சுடா, டெய்லி ஃபன்னா இருக்கும்டா. அவன் எவ்வளவு காண்டா இருந்தா, ஆபீஸ் ரூமா காட்டுற அட புண்ட கலெக்ஷன் சொல்றியே கவுத்து கட்டுறேன் ஒண்ணும் புரியல. ஆனா ப்ரோ என்ன கேட்டா இல்ல ஒவ்வொரு நாள கதறுவானுங்கடா, ஒரு சரி இல்ல நான் வந்துட்டு எஸ்விசி அபிஷியல் தளபதி சைன் பண்ணும்போது போயிட்டு செக் பண்ண, என்னன்னா மகரிஷி படம் தெரியும்ல, மகேஷ் பாபு, அந்த படம் வந்துட்டு ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ ஒன்னு கேட்கணும். விக்னேஷ் ப்ரோ அந்த ஸ்வீட்டை நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? வீட்டு சட்டிய நீங்க வந்து ஸ்ரீலீலா போய் ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் வேறங்க. இது வந்து ஸ்பேஸ் இல்ல பர்த்டே இல்ல உனக்கு பிடிச்ச ஹீரோயின் எல்லாம் ஆரம்பிக்கும் 7 முடியும், அது என்னன்னு சொல்லு. எல்லுல ஆரம்பிக்க 7 முடியுமா? லட்சுமி ராய் கூட ஐல தான் முடியுது. இல்ல அது யார், அது ஜாக்குக்கு லத்தாடா ஜாக், அது ஜாக்கு, அதெல்லாம் ஜாக்குடா. ஜாக் தெரியாதா? இல்ல அலெக்ஸ் 9ஆம் தேதி போய் நம்மால் ஃபர்ஸ்டால போவாரு. ஜாக் யார் தெரியுமா, கனவு எனக்கு சொன்னா உனக்கு என்ன சொல்லுங்க, ஜாக் யார் தெரியுமா, இல்ல விக்னேஷ் ப்ரோ அனிமல் படத்துல வராம ஸ்ரீலீலா ஃபேனா போயிடுறேன். ஜாக் யார் தெரியுமா விக்னேஷ் ப்ரோ, ஓலா இருக்கு அனிமல் படத்துல வர மாதிரி பெரிய பங்களா வீட்டுல கனவு காணுவான், அதே மாதிரி பெட்ரூம்ல ஒரு கனவு இருக்கும். திடீர்னு பெட்ஷீட் தூக்கி பார்த்தா லதா பத்துனுங்க, அங்க ஆத்தா ஜெயிச்சிருவான். அதேதான் இதெல்லாம் ஃபேமிலி அபியூஸ்னா ஃபேமிலி அபியூஸ்னா மீனிங்கே தெரிய மாட்டேங்குது. சரி விக்னேஷ் ப்ரோ, நான் மழைன்னு சொன்னாங்க உங்க ஊர்ல எல்லாம் மழையா? இங்க மழை, ஆமாங்க மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு, தூங்கிட்டு தான் இருக்கு. விக்னேஷ் ப்ரோ கடலூர் மலையா? ஆமா மழை, அதான்டா கடலூர் தான்டா மழைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மழை பெய்யுது. ரசிகம் பண்றதுலாம் இருக்கேன் நான், அந்த ஸ்வீட் சாப்பிடலாமே, தப்பு இல்லையே. சாப்பிடுங்க டேய் போய் படிங்க. நான் விக்னேஷ் நான் பாத்தீங்களா எல்லாம் ஒரு போஸ்டர் போட்டதுக்கு அப்புறம் விக்னேஷ் ப்ரோ எல்லாரும் இந்த சின்ன பசங்க கெடுக்குறாங்க. விக்னேஷ் ப்ரோ நீங்க இதுக்கே எப்படின்றீங்க? பார்கவி ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்து என் கொஞ்சம் டேய் ஆனா இல்லடா டேய் இல்ல அஜித் ஆஃப்ல இருந்து சார்பேட்டா இல்ல இருடா டேய் அஜித் ஆஃப்ல இருந்து சார்பேட்டா பரம்பரெல்லாம் எடிட் போட்டான்டா, எல்லாம் இதா போச்சு. பரவாயில்ல மாமி, நம்ம போட்டு ஓக்குறோம், பழைய கண்டென்ட் எல்லாம் எடுத்து ஓக்குறோம், என்ன பண்றது. விக்னேஷ் என்ன பர்த்டே அன்னைக்கு இருப்பீங்களா இல்ல கப்பல்ல போயிருவீங்களா? யார் பர்த்டேக்கு? எனக்கா? உங்க பர்த்டே அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, உங்க பர்த்டே டேட் என்ன? டேட்
போடு மாமே கோட்டை இறங்குறோம் கோத்தா. அப்பதான் படம் இல்ல ரிலீஸ். இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல மச்சான் இல்ல 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 மச்சான் இல்ல இல்ல அந்த இல்ல படம் போறது முடி என் பேரு முகேஷ் இதுல சோகன் என்னன்னு ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த மாதிரி பேரு விக்னேஷ், சோகன் என்னன்னா கப்பல்ல மாட்டி போயிரு, படம் பார்க்க முடியாது. அதான் பர்த்டே இல்ல பர்த்டே மீன் புடிச்சுன்னு சாப்பிட்டு இருப்பாரு. இதையாவது சொல்ல முடியுது. அவரு எங்க இருப்பாருன்னே தெரியல. அவர் எங்க இருப்பாரோ இல்லையோ, ஆனா அதுக்குள்ள தலைவர் வந்துட்டு எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும். என்ன இது அப்போலோ ஹாஸ்பிடல்? ஆனா ஆழ்வார்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குடா, அதுல ரஜினி அடிக்கடி போவான். ஆனா நானும் போயிடுவான்னு பார்த்தா அங்க இருந்து போயிட்டு வந்துருவோம். ஒரேடா போவான்னு நினைச்சேன். ஆனா அங்க போனவங்க யாரும் வந்ததே கிடையாது. ஜெயலலிதா போயிடுச்சு. ப்ரோ அதுக்கு சீரியஸா அடிக்கணும் ப்ரோ. இல்ல அது கிடையாதுடா. இல்ல இரு, தர்பார் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தலைவர் வந்துட்டு இன்னைக்கு அட்மிட் ஆயிட்டாரு. நான் கூட நினைச்சேன் ஐயோ தர்பார் லாஸ்ட் படமா இருக்கும் போல, தலைவர் போயிடுவாரு மேலன்னு பார்த்தேன்னு இருந்தா. ஏய் இன்னைக்கு தர்பாருக்கு போட்டிருந்தானுங்க பாத்தியா? தர்பாருக்கு இல்ல இல்ல அவனுக்கு போட்டிருந்தானுங்க. 4 years of தர்பார். ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? 4 years of தர்பார் போட்டது மேட்டர் இல்ல, 4 நாள்ல 150 கோடி கலெக்ஷனா, ஃபைனல் 200 கோடி தானா. மதம் ஆகுது இல்ல, அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அது கேட்கும்போது. இல்ல அலெக்ஸ் மேல பாறேன், இவன் பாக்ஸ் ஆபீஸ் சவுத்னா போட்டான் 200 crores போட்டான். நீயாவது 4 நாள் 150 ஒரே நாள் 150 கோடின்னு போஸ்ட் போட்டிருந்தான்டா. அதே போஸ்ட் இல்ல இது கேளுங்க, ஒருத்தன் கேட்டிருக்கிறான் ஹிட்டானு. அவன் மேல தர்பார் இஸ் ஃபிளாப் மூவி 4 ஆஸ்பெக்ட்ஸ். என்னடா இது? இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல எவனோ நம்ம பையனா. ஆனா இல்ல டேய் என்ன கேட்டா அது ஃப்ளாப். ஒரு படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆச்சுனா இத கேட்டா இல்ல இப்ப தர்பார் வந்துட்டு தளபதி தர்பார் 100 கோடி பட்ஜெட் போட்டிருந்தா அந்த படம் ஹிட் படம் உண்மையிலே 200 கோடி பணம்ல. ஆனா இந்த பாடி என்ன பண்ண தெரியுமா? நயன்தாரா புண்டை எவ்வளவு சம்பளம், எப்படியா பாணிக்கு எவ்வளவு, இதுல கொஞ்சம் சம்பளம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு படம் வந்துட்டு ஒரு 40 கோடியில எத்தான்டா. படம் நாமத்தை போட்டு போச்சு. என்ன ஒரு விஷயம் அலெக்ஸ், அதுல வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூவே கிடையாது. இல்ல இல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவே கிடையாது. தேவையில்ல. நீ வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பொண்ணை காப்பாத்துவாரா இல்ல பொண்ணை கொன்னவங்க யாருன்னு பாப்பாரா அதை காட்டாத. இந்த எங்கெங்கயோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அண்ணன் வந்து கேக்குறது, இவரோட ஏஜ் என்னன்னு கேக்குறது, இது பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏன்டா போனோன்ற ரேஞ்சுக்கு. ஆனா இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு என்னன்னா உண்மையிலே அந்த தர்பார் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து வழக்கமா முருகதாஸ் முருகதாஸ் கதை செகண்ட் ஹாஃப்ல தான் முடியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு அதான் இவன் மும்பைல இருக்கிற வந்துட்டு ட்ரக்ஸ் அந்த பிராத்தல் பண்றவங்க எல்லாரையும் புடிச்சிடுறான். சரி இன்டர்வல் என்னடான்னு பார்த்தா வில்லனோட பொண்ணையே ஓத்துறான். வில்ல வந்துட்டு இவனை ஓக்க வரான். இதான் கதையா டே உண்டை. அதுக்கு தான் நான் செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். நான் சூத்த முன்னே வெளில போயிடலாம் விட. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட போயிட்டா படம் நல்லா இருக்குன்னு இருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் பார்ட்டனால தான் மொக்கையா இருக்குன்றீங்க. இல்ல அவரோட எந்த இடத்துல இருந்துச்சுன்னா என்ன கேட்டா இல்ல இரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நயன்தாரா பாட்டு நயன்தாரா லவ் சீன்லாம் எரிச்சு பூண்டியா இருக்கும், லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தா சில சீன் ஆனா விக்னேஷ் ப்ரோ பாத்தியா? இல்ல விக்னேஷ் ப்ரோ அண்ணா தெல ஃபுட்போட சேலம் பாக்கலையா? நயன்தாரா அண்ணா தெல சார சார காத்தே தலைவர் இல்ல தலைவர் ப்ரோ அந்த தர்பார் பத்தி அந்த கதை போயிருந்தா அண்ணாட்டமா பணம் கொடுத்துருப்பானா? நான் ஜெயிலர் ஆடியோ நினைச்சேன் தலைவர். இல்ல நான் கேள்விப்பட்டது அந்த அவரு அவசரமா ஏதோ எடுத்து முடிச்சாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த இதெல்லாம் தர்பார்லாம் முருகதாச போட்டு ரொம்ப போர்ஸ் பண்ணாப்ல, துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணுன்றதுக்காக தான். ஆனா அந்த பீரியட் ஏங்க துப்பாக்கி ஆனா ப்ரோ இல்ல ஒரு ஜெயிலர் சக்சஸ் ஏன்னு இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா தர்பாரோட கேவலமா ஒரு படம் வரும்னா அண்ணாத்தே வருது.
கடைசியில 2 படத்தை விட பெட்டரா ஒரு படம் வரனா வந்துட்டு ஜெயிலர் வந்தது, புரியுதா? ஏன்னா ரெண்டுமே மக்கு கூதி. இதுல ஹைலைட் என்ன, ஜெயில் கூதி தான் என்ன கேட்டா. ஆனா இது மியூசிக் நல்லா இருக்கும், பிஜிஎம். ப்ரோ ஜேசன் ப்ரோ ஆ துப்பாக்கி மாதிரி படம்னு சொன்னீங்கல்ல, ஆமா அது வந்து ஏற முருகதா ரஜினி துப்பாக்கின்னு நினைச்சிட்டாரு. அவன மாதிரி ஒரு படம் எடுத்துச்சு துப்பாக்கி. இல்லைங்க, இன்னொரு படம் ஒண்ணு வந்துச்சு கள்ள துப்பாக்கின்னு. அந்த கள்ள துப்பாக்கியா? ஆமா இல்ல இல்ல தர்பார்ல வந்துட்டு தலைவர் கன் ஷாட் பண்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்குதா? சரி, தர்பார்னு வருது எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஜாக்கு போயிட்டு காஜி கேவடா நீ அந்த இது நேத்து குரூப்ல ப்ரோ இல்ல இல்ல ரஜினி வில்லனா இல்ல அது என்ன தெரியுமா, தாத்தா வந்துட்டு ஒரு சபதம் போடுவாரு, உன்னை நான் ரத்த வெள்ளத்துல குத்தி சாவடி பண்றான்னு. அதுக்கு என்ன பண்ணுவானா, எல்லாரும் வந்துட்டு நெஞ்சில குத்துவாங்க, கழுத்துல குத்துவாங்க. பாடு வயிற்றுல குத்த சொன்னா யாருக்கு குஞ்சில குத்துவானா? போஸ்ட் பண்ண மாதிரி இப்போ எவனோ போஸ்ட் பண்ண எடுத்து போட்டேன். அது இல்லடா, அது கரும்பு. இல்லடா ஜாக்கே, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, தலைவரே கரெக்டா இருக்குது ஓத்த இவனை குத்தரா சரக்கு 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 செமையா இருந்துச்சு அது. செமையா இருந்துச்சு, அல்டிமேட் கருமாதிரம். இன்னொன்னு ப்ரோ இதுல இல்ல, இவனாவது பரவாயில்லன்னு இன்னொருத்தவனை பார்த்தா எச்சினோத்தே ரேப் பண்ணிட்டான். அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு, தங்கச்சி ஒத்து 7 நாள் ஆச்சுன்னு. ஐயோ ஐயோ அதெல்லாம் படம் புண்ணியாடா. தயவு செஞ்சு ஆக்சுவலி கமல் படம்க்கு கம்பேக் இருக்கணும். இந்த எச்ச தாயொலி இல்ல எனக்கு கேட்டா இல்ல பத்திரி என்ன தெரியுமா, எதுக்கும் பயப்புண்டையாகுது, வெளியே காட்டிக்காம இருக்கும். இல்ல அவர் ஸ்கிரிப்ட் இல்ல கமல் கிட்ட வந்தா ஏன் நல்லா இருக்கும்னா, சுந்தர்சியே வந்துட்டு ஒரு பிட்டு படம் எடுக்கிற ஒரு தாயலிதான். ஆனா அவனே அன்பர்ஸ் எடுத்தானா நான் நம்ப மாட்டேன். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, ஆனா ஏன்னா நான் ட்வீட்ல பார்த்துருக்கேன், இந்த வினோத் படம் விக்ரம் வேற ஒரு பெரிய ஆக்ஷன் படம்னு பார்த்துருக்கேன். ஸோ லைட்டா ஹோப் இருக்கு. இல்ல ப்ரோ என்ன கேட்டா எச்னோத்து ஃப்ரெஷ் மைண்ட் செட்டு, நல்ல கண்டென்ட் எடுத்து அவன் ஒரு கண்டென்ட் மெட்டீரியல்ல தர்றான். ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தா எப்படி இருக்கும், ஃபைல் மாதிரி தர்றான். அதான் அவனை எடுத்துன்னு போயிட்டு எனக்கு அம்மா வேணும், எனக்கு தங்கச்சி வேணும், ஒரு தருதல ஒரு தம்பி வேணும் தெவிடி. அப்ப என்னடா இது ஃபேமிலி பைக் ரேஸ் வேணும். இதுல வில்ல சம்மடா எனக்கு கேட்டா ப்ரோ. கிளைமேக்ஸ்ல அவன் வாட்ச் கட்டிக்கிறது கூட எனக்கு தெரியல ப்ரோ. அதாவது தெரியாத ஒரு வில்ல. மாஸ்டர் மாதிரி ஒரு படம் இருக்க ட்ரை பண்ணா ஆனா புண்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாண்டா இல்ல இன்னொன்னு ஜாக்கே விக்னேஷ் நோட் பண்ணீங்களா அத? இல்ல இப்ப நீங்க ட்ரக்ஸ வந்துட்டு ஒழிக்கணும்னு ஜேடி வந்துட்டு சபதம் எடுத்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த ட்ரக்ஸுக்கு அடிமையா இருக்கிற பசங்களை வந்துட்டு பேசி திருத்திட்டு வில்லனை வந்துட்டு கொன்றுவாரு. நீங்க அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தா இதே வந்துட்டு வலிமையிலையும் பண்ணிருப்பான் பாடு. ஆனா அப்படியே கேவலமா பண்ணிருப்பான் ப்ரோ. ஆனா அட்லீஸ்ட் மாஸ்டர்ல வந்து விஜய் சேதுபதி மாசா, பவானி கேரக்டர் மாசா இருந்துச்சு. இங்க பார்த்தா கேன கூதி புண்ட மாதிரி இருந்த வலிமை கேரக்டர். இல்ல நீங்க வேற யாரும் வேணாலும் திட்டுங்க, நான் கார்த்தியை திட்டாதீங்க. ஏன்னா அந்த படத்தை வந்து அனதப்படம் மாதிரி போட்டாங்க எடுத்து. ஆனா அவரு இல்ல அவரு அந்த வில்லனு அந்த கேரக்டர் அந்த வலிமையில அந்த கார்த்திகை அவருதான் ஒரு சேனல்ல யூடியூப் சேனல்ல அதுவும் தமிழ் கத்துக்கிட்டு உட்காந்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தாரு. ஊருப்பட்ட சேனல் கொடுத்தாரு. அந்த ஆக்டருக்கு நான் உனக்கு கூட சொல்லலாம், அந்த வில்லன் கேரக்டர் எவன் டிசைன் பண்ணது மட்டும் தான் உண்மையிலே சத்தியமா. எனக்கு அதுல ஒரே ஒரு டைலாக், எனக்கு அது ஒரே ஒரு டைலாக் பிடிக்கும். ஆனா சொன்னா என்ன ஆம போட்டுருன்றானுங்க. என்னன்னா அது கிடையாது, அந்த அது தூக்கி வந்து சுருக்கினா என்னன்னா பேச எனக்கு போது ஒண்ணு சொல்லுவான், இங்க தப்பு சரின்னு எதுவுமே இல்ல, உன்னை வந்துட்டு ஒரு தப்பு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்தினா அது சரியாயிடும், நியாயப்படுத்தாம இருந்தா உன்னை தூக்கி போட்டு ஊத்துருவானுங்க. அது உண்மைதான். தப்பு செஞ்சுட்டு இங்க நியாயப்படுத்தினா எல்லாம் இருக்கானுங்க. இல்ல படம் எடுத்துட்டு அது வேற விஷயம், அது வேற. அதுவே தப்பு தானே. ஒண்ணுங்க ப்ரோ, அது எப்படி தெரியுமா, இல்ல இந்த வேலாயுதம் படத்துல அவ்வளவு பெரிய சேத்துல வந்துட்டு தங்கச்சி மோதிரத்தை எடுக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சிக்கிச்சு வலிமையில. ஒண்ணு இல்ல இது அப்படி ஒரு மொக்கை படத்தை எடுத்துட்டு இந்தியா பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இல்ல அது தேவையில்ல இரு. இந்த சாம் டோனி ஜேசன் இவங்க எத்தனை பேர் எல்லாருக்கிட்டே ஒரு சேலஞ்ச் தரேன் பத்திரிகை எல்லாருக்கும். அண்ணா தேல ஒரு பாசிட்டிவ் சொல்றேன். ஒரு புண்டே இல்ல சார்.
அண்ணாத்தையில நமக்கு பாசிட்டிவா எல்லாம் இருக்குது. யாருக்கு பாசிட்டிவா கேக்குறேன். இல்ல தேடி பாருங்க, ஏதாவது சிக்கும். எல்லாத்தையும் ஒரு டாஸ்க் தான் இது. இல்ல கேட்டா இல்ல பெர்முடா ட்ரையாங்கிள்ல போய் நீங்க கடல்ல கூட குதிக்கலாம். ஆனா இதெல்லாம் யோசிக்க கூடாது, தப்பா. இல்ல இந்த அத்திப்பட்டி சரி இல்ல ஒரு நிமிஷம். டவுட் இல்ல சிட்டிசன் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. சிட்டிசன் படத்துல அந்த அத்திப்பட்டி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது எமோஷன் ஆச்சான்ல? சிரிப்பா வந்துச்சு சின்ன வயசுல. ஏய் அத பார்த்தா பிச்சைக்கார புண்ண மாதிரி இருந்துச்சுடா. என்ன சொல்றேன்? இல்லடா எனக்கு இல்ல சத்தியமா ஆரம்பத்துல வந்துட்டு நல்லா பண்ணுவான்டா. அதாவது நாங்க ரொம்ப ஏழைங்க அப்படின்னு. எனக்கும் வந்துட்டு ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. நடுவுல வந்துட்டு அணைய கட்டுற நீ ஏப்ப விட்டு போயிட்டாலோ ஏழை கலெக்டரு அந்த ஆக்டிங்லாம் சின்ன வயசுல சரி போறது ஆக்டிங் பார்த்தாலே. சொல்லு இதுல வேற கெட்டப்னு ஒண்ணு பண்ண அஜித். என்னடா கெட்டப் இது? அந்த இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து அந்த காமெடியா இருக்குல்ல, மொல்ல மாதிரி சார் ப்ரோ எல்லாமே ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. சடக்குன்னு ஒரு அலெக்ஸ் ப்ரோ சரி அண்ணாட்ட பாசிட்டிவ் தான் கேட்டீங்க. நான் சொல்லவா? 2 பாசிட்டிவ் சொல்லுவேன். சொல்லு. மீனா கீர்த்தி சுரேஷ். ஏய் யாரா நான் இல்ல இரு நான் காட்சிதான். ஆனா இதல காட்சி இல்ல. வாட் இஸ் திஸ்? அப்புறம் குஷ்பு சரி இல்ல விக்னேஷ் ப்ரோ இருங்க. கீர்த்தி சுரேஷ் பதிலா இப்ப கீர்த்தி செட்டி. இப்ப பாசிட்டிவ் சொல்லுங்க. இல்ல இரு நான் மூணு படத்துல இல்ல 3 படத்துல லெட்டர் எழுதி வச்சு கழுத்து அறுத்து போம்பாரு. அந்த மாதிரி தம்பி அறுத்து போயிரு. எனக்கு வேணாங்க, எதுக்கு இருக்குது? அவரு உடனே நல்லா இருக்குன்ட்டாரு படத்தை. நீ நல்ல படம் தான், அது பார்க்கலாம். இல்ல விக்னேஷ் ப்ரோ ஆல்ரெடி அஜித் ஃபேன் காதுல நிறைய ஊழ ஊத்துறானுங்க. காது ஓட்டையாகுது. இந்த காதுல வேணா சொல்லு ப்ரோ. சரி எல்லாத்துக்கும் அஜித் நடிச்சதுலயே பிடிச்ச படம் ஏதாவது ஒன்று இருக்கும்ல? பில்லா. எப்ப கேக்குறீங்க? பழைய படம் எல்லாத்துலயுமே இப்ப 62 படம். எனக்கு வந்து முகவரி தான். ஜீனா கூட பாதி பரவாயில்ல, மீதி கொஞ்சம். எனக்கு முகவரி தான்டா. சத்தியமா டயலாக்லாம் கிரிஞ்சா இருக்கும். நடிச்ச ஒரு பாட்டு 2 நல்ல படம்னா பில்லா 1 மங்காத்தா. அத தாண்டி கேட்டா இல்ல 20 வருஷத்துலயே அவனுக்கு உருப்படியா வந்து 2 படம் தான். இந்த பில்லா மங்காத்தா மட்டும். பில்லா மங்காத்தா அவ்வளவுதான். இல்ல ஆனா சரி வன்மம் இல்லாம சொல்ற அஜித்தோட கடைசி படம் எனக்கு தோணுதா என்ன இருந்தால் கடைசி நல்ல படம். கடைசி நல்ல படம் அவன் எடுக்கணும்னா மார்க் ஆண்டனியோ அப்புறம் திக்கால் நைன் தர மாதிரி ஒரு பிட்டு படம் எடுக்கணும். அதை வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் ஹிட் ஆகிடுவாங்க. ஒரு 200 கோடி வந்துட்டு தமிழ்நாட்டுல. ஜேசன் உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கு எல்லாருக்குமே சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து என்ன இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. வேட்டையாடு விளையாட நான் பார்த்தனால எனக்கு அது பிடிக்கல. வேட்டையாடு பார்க்காம தான் பிடிக்கும். அந்த படம் என்ன ஓடுச்சுன்னா அதுல வந்து அஜித் மாதிரி இருக்க மாட்டான்டா, சைலண்டா இருக்கான்டா. யார் அது ஓடிச்சுன்னது? என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் வந்துட்டு இதே மாதிரி பிப்ரவரி மாசம் விட்டு ஓக்க விட்டானுங்க. அப்பதான் வந்துட்டு அஜித் ஃபேனை பார்த்து ஒருத்தன் கேட்டான், ஏண்டா வேதாளத்தை ஹிட் ஆகிட்டு என்ன இருந்தாலும் ஃபிளாப் ஆகிட்டு பெட்டல் போறீங்களா? என்ன ஃபிளாப் ஆகிட்டானுங்க? அதான் நல்ல படத்தை ஹிட் ஆகுனா அது கொஞ்சம் அதான் பெட்டர். ஆனா அதை கொண்டு போய் இது பண்ணிட்டானுங்க. ஆனா இந்த ஆமை இருக்கு ஆரம்பம் கூட ஆரம்பம் எல்லாம் விக்னேஷ் ப்ரோ அந்த லிஃப்ட் சீனை ஹெச்டில டவுன்லோட் பண்ணாரு 1080 ஆரம்பம் ஒரு தடவை பார்க்கலாம். உண்மையா சொன்னேன். ஹலோ ஜாக்கே. ஆனா ஒரு யூனிவர்சல் ட்ரூத், இந்த ஆமைக்கு கரியர்ல 2 ஹிட். 1 ஜாக்கு 1 மங்க. டேய் ஜாக் இல்ல நண்டு ஏதா சொல்லு ஜேசன். சரி அலெக்ஸ் போறேன். சரி இத சொல்லுங்க. சூர்யா புச்சர் நல்ல படம். சூர்யா வந்துட்டு அயன் வார் 24 வந்துட்டு எனக்கு அந்த லவ் சீன் தவிர எல்லாமே பிடிக்கும். லவ் சீன் மட்டும் பிடிக்காது.
ஜில்லுன்னு ஒரு காதல். சூரரை போட்டு நல்ல படம். ஜெய்பீம் அது ரெண்டும். ஆனா எனக்கு புரியாது. இல்ல சூர்யா நடிச்சதுல கேவலமான படம் எதுன்னு கேட்டா எதற்கும் துணிந்தவன். பசங்க 2 தேவையில்லாத வேலை. என்ஜிகே பிடிக்கல. இது மிச்சம்லாம் ஓகே. மாஸ் என்கிற மாசலவனையாவது ஏதோ 2-3 சீன் ஆனா இல்ல ப்ரோ இல்ல மாஸ் என்கிற மாசல வர மாதிரி டியூக் பைக் ஏத்த நம்மள பறக்க விட்டானதுக்கு செருப்பாலடி ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ ஆமாமா இது ஹிட் தான் ப்ரோ. எந்த படம் என்ன இருந்தாலும் இது ஹிட் தான். அலெக்ஸ் ப்ரோ நான் வந்து ஏதோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் என்ன இருந்தாலும் இட்டு